கொடுமையை வெல்லும் பேரரசு குடிகளை எல்லாம் அடிமைகள் என்னும் கொள்கை தகர்த்திடுவோம் குடிகளை எல்லாம் அடிமைகள் என்னும் கொள்கை தகர்த்திடுவோம் இனி குழந்தைகள் கண்ட குடியரசு கொடுமையை வெல்லும் பேரரசு மன்னர் மதிவாணர் இந்த நாட்டின் ஆளும் உரிமையை மக்களுக்கு அளிக்கப் போகிறாராம். அதாவது இந்த நாட்டின் செம்மறியாட்டு கூட்டங்கள் தேர்ந்தெடுத்தனுப்பும் சில்லறை பேர்வழிகள் தான் அரசனுக்கு ஆலோசனை சொல்லி ஆட்சி நடத்த போகிறார்களாம். அப்படின்னா நம்ம கதி நாதியற்றவர்களாய் நடுவீதிக்கு வர வேண்டியதுதான். நாளெல்லாம் உழைத்து நாயை போல் வாழ வேண்டியதுதான். ஆபத்தாக போய்விட்டதே. பஞ்சனையிலே படுத்து பழரசத்தை அறிந்தி பாவையரின் ஆட்டத்தை கண்டு நேரத்தை ஓட்டுவதை தவிர வேறு வேலையே செய்து பழக்கமில்லாத உடம்பாயிற்றே நமக்கு. பட்டென்று தீர்த்து விடுமே பிரபு. ஆமாம், நம் சுகவாழ்விற்கு குறுக்கே நிற்கும் அந்த மதிவாணனை இந்த தயாளனோட ஒரே வெட்டியில பொடி பொடியாக்கிட்டா போச்சு. பலே, இதற்கு ஏற்ற தருணம் நாளைக்கு நடக்கவிருக்கும் பிறந்த தின விழாதான். இந்த மதிகட்ட செயலை மதிவாணர் மக்களுக்கு அறிவிப்பதற்கு முன்னால் அவர் உடம்பு மண்ணோடு ஐக்கியமாகிவிடும். அவ்வளவுதானே? சபாஷ் தயாளரே, சபாஷ். எடுத்துக்கொள்ளும் உம்முடைய கைக்கூலியை. குடிகாக்கும் மன்னனின் முடிகாக்கும் மக்களே, உங்கள் எல்லோருக்கும் மனித வாழ்க்கையில் இன்று சட்டம் முக்கியமான இடத்தை பெற்றுவிட்டது. தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே வரும் மனிதன் இப்பொழுது எழுத்துவதற்கெல்லாம் சட்டத்தின் துணையை நாடுகிறான். அத்தகைய சட்டத்தை உருவாக்குவோர் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? உங்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? இல்லாவிட்டால் சட்டம் உங்கள் கைக்கு விலங்காகும், சமூகம் உங்கள் உள்ளத்திற்கு சிறையாகும், சர்வாதிகாரம் உங்கள் வாழ்வுக்கு சர்வநாசமாகும். ஆகவே அன்பு நிறைந்த மக்களே, நீங்கள் பூர்ண சுதந்திரத்தை அனுபவிக்க புதியதோர் ஆட்சி திட்டத்தை உங்களுக்கு அளிக்க விரும்புகிறேன். அதுதான் என் அருமை மக்களே, மன்னர் மதிவாணர் மறைந்ததும் மதியில்லா வானம் போல் நம் மாயாபுரி இருண்டு கிடக்கிறது. மன்னரை பிரிந்த நாடு இனி என்ன செய்ய போகிறது? அவரை பிரிந்த மக்கள் இனி என்ன செய்ய போகிறார்கள்? இதுதான் இப்போது நம் முன் நிற்கும் கேள்வி. இந்த கேள்விக்கு விடையைத்தான் நான் இப்போது உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். மந்திரி சொல்லேந்தியார் இருக்கும் போது மாயாபுரிக்கு எந்த குறை? அவரே மன்னராகட்டும். எப்படி? தளபதியாரே மந்திரியாகட்டும். அதுதான் சரி. மிக்க மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. உங்கள் சார்பாக இந்த கிரீடத்தை நானே என் தலையில் வைத்துக் கொள்ளுகிறேன். இது அக்கிரமம், அநீதி.
மக்களுக்காகவே வாழ்ந்த எங்கள் மதிவாணர் அலங்கரித்த சிம்மாசனத்தில் நீங்கள் அமரக்கூடாது. ஆமா, இதில் ஏதோ தூது இருக்கிறது. இந்த மகுடாபிஷேகத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். வரவேற்கிறேன் நண்பர்களே, வரவேற்கிறேன். உங்கள் எதிர்ப்பை உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். ஏனென்றால் என்னை எதிர்ப்பவர்களையே என் உண்மையான நண்பர்களாக எண்ணுபவன் நான். டேய், யார் அங்கே? இவர்களை உடனே தக்க மரியாதையோடு என் அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள். மாமன்னர் சொல்லேந்தியார், மாமன்னர் சொல்லேந்தியார். சிற்றரும்பு புற்றினிலே சென்னாகம் குடியேறும் செய்கை போலே நற்குணத்தார் ஆஸ்திகளை நரிக்குணத்தான் ஆளுவதோ சதியினாலே. பிரபு, உங்களை மறந்தே போய்விட்டேன், மன்னிக்க வேண்டும். என் அருமை புரட்சி வீரர்களே, உங்கள் அஞ்சாத நெஞ்சுரத்தை நான் மிகவும் பாராட்டுகிறேன். ஆனால் எல்லாம் வல்ல இந்த சொல்லேந்தியை எதிர்ப்பது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும். ஆகையால் உங்கள் தலைகள் என் பாதங்களை வணங்கட்டும். மதிவாணரை வணங்கிய எங்கள் தலை ஒரு சதிகாரனை வணங்கவே வணங்கார். இவர்களை இழுத்துப் போய் சிறையிலே தள்ளி சித்திரவதை செய்யுங்கள். அதுதான் நாம் அவர்கள் வீரத்தில் கழிக்கும் சிறந்த பரிசு. பரிசு வேண்டாமா உமக்கு? இந்த மாதிரியான பரிசு எனக்கு வேண்டாங்க. ஏற்கனவே நான் 2 பொண்டாக்கிட்டு மொழின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். குறுக்கே பேசாதீர் அமைச்சரே. தடுக்கி விழுந்தான் பட்டிக்கு நாளையிலிருந்து இவர்தான் தாசில்தார் என்று தண்டோரா போட. அந்த எங்களுக்கு வேண்டாம் பிரபு, என்னை பத்தி நானே தண்டோரா போட்டுக்கிறேன். மகாராஜா சொல்லேந்தியா, தடுக்கி விழுந்தான் பட்டி தாசில்தார் தயார். நீ யார் சொல்லண்டா? அடுப்புல உல வைக்க நீ யாரடி? இந்த வீட்டுக்கு சின்ன மருமகன் நான். என்னை கேட்டுதான் எல்லா காரியமும் நடக்கணும். இந்த வீட்டுக்கு பெரிய மருமகன் நான். எனக்கு அடைஞ்சுதான் நீ நடக்கணும். விடுடி. முடியாது. விடுடி. முடியாது. விடுடி. முடியாது. ஐயோ, பாறையை உடைச்சுட்டாளே. இப்படி ஒண்ணா உடைச்சுக்கிட்டே இருந்தா குடுத்தனை எப்படி உருப்புறோம்? ஆமாண்டி, குடுத்தனம் பண்றத பத்தி உன்கிட்டதான் நான் கத்துக்கணும். நீ நேத்து வந்தவ. நான் 8 வருஷமா இந்த வீட்டுல குடுத்தனம் பண்றேன். ஆரம்ப மகிழ்ச்சியா அவங்க போராட்டம். எங்க அம்மா அப்பவே 1000 தடவை சொன்னாங்க, இந்த தரித்திரம் பிடிச்ச சம்பந்தம் வேண்டாம், நமக்கு கொடுக்கல் வாங்கல பெரிய தகராறு வரும்னு. கண்ணம்மா, குடுக்கறதுதான் கொஞ்சம் தகராறு, வாங்கறதுல ஐயா ரொம்ப கராராட்டம். அந்த ஜம்பத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. நான் இந்த வீட்டுக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. புதுசா ஒரு நல்ல நகை உண்டா, நட்டு உண்டா, கட்டுக்கு நல்ல என்னடி உனக்கு வேணும்? நல்ல நகைங்க வேணும், புடவைங்க வேணும், அவ்வளவுதானே. அவரா மூட்டைய? ஆமா, மூஞ்ச பார்த்தாலே தெரியுதா? எம்மடியோ எவ்வளோ நகை. எனக்கு தெரியுமே, என் ராஜா வெளிய போனாருன்னா எனக்குன்னு ஏதாச்சும் வாங்காம வரமாட்டாரு. ஏங்க அப்படின்னா எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? கோவிச்சுக்காதே, உனக்கு தான் கொண்டாந்துருக்கேன். இந்த மாதிரி இந்த பொண்ணு பொருளும் உன் குணத்துக்கு பொருந்தாதுன்னு பொருத்தமானதை கொண்டாந்துருக்கேன். என்னது? பட்டம் பதவி. அப்படின்னா டேய், விஷயத்தை கொஞ்சம் விளக்கு. அம்மா, நம்மளவரு மகாராஜா உத்தரவுப்படி இன்னையில இருந்து தடுக்கி விழுந்தான் பட்டிக்கு தாசில்தார். நீதான் தாசில்தார். நீ அவன் ஒண்ணும் இல்ல, நான் தான் தாசில்தார். நீ ஒண்ணும் இல்ல, நான் தான். நீ ஒண்ணும் இல்ல, நான் தான். நான் ஒரு முடிவு சொல்றேன், கேக்குறீங்களா? என்னது? எனக்கு எட்டாது, கொஞ்சம் பொறுமையா கால. உங்க 2 பேர்ல யாரு முதல்ல குழந்தை பெற்று கொடுக்குறீங்களோ அதத்தான் தாசில்தார். நீ சம்மதமா? நான் ஒப்புக்கொள்றேன். அமைதி, அமைதி. சொல்லேந்தியின் கொடுமை கஞ்சி மக்கள் எல்லாம் ஊமைகளால் ஒடுங்கி கிடக்கிறார்கள். அவன் காலடியில் மண்டியிட மறுத்தேன் என்பதற்காக என்னை சிறையிலே தள்ளி சித்திரவதை செய்தான். நான் தப்பி வந்து தலைமறைவாக வாழ்கிறேன் தாயே. இந்த நாட்டின் தலைவிதி இப்படியா ஆக வேண்டும்? மகாராணி, அரசரை பற்றி தாங்கள் ஒன்றுமே சொல்லவில்லையே. இப்போது அவர் எங்கே இருக்கிறார்? என்ன ஆனார்? அவர் ஒரு சாபத்துக்குள்ளாகி விட்டார். நானும் அவரும் வெடி விபத்திலே சிக்கி
ஒரு பாதாள குகையிலே விழுந்தோம். கண் விழித்து பார்த்தபோது எதிரே ஒரு மாமரம் இருந்தது. அதன் மீது ஒரே ஒரு பழம் மட்டும் ஒப்பற்ற அழகுடன் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அரசர் அதை பறித்து என்னிடம் கொடுத்தார். பாவினா அவரை சாப்பிடும்படி வற்புறுத்தினேன். அவர் சாப்பிட்டார். உடனே ஒரு பூதம் தோன்றியது. 10 ஆண்டுகள் நான் அந்த பழத்துக்காக பசியோடு காத்துக் கொண்டிருந்தேன். அந்த பழத்தை தின்றுவிட்ட நீ மாமரமாக போ என்று சாபம் கொடுத்து விட்டது. அந்த மரத்தடியில் நான் மயக்கமாக கிடந்த போதுதான் தாங்கள் என்னை காப்பாற்றி இருக்கிறீர்கள். தாயே, இந்த சாபத்துக்கு விமோச்சனம் இருக்கிறது. ஆனால் அதை நான் யாரிடமும் சொல்லக்கூடாது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவரே வந்து உங்களுக்கு அதை சொல்லுவார். 10 ஆண்டுகளா? மகாராணி, தங்கள் வயிற்றில் பிறக்கும் வீரனை இந்த மாயாபுரியின் சிம்மாசனத்தில் ஏற்றும் வரை ஓய்விருக்காது எங்களுக்கு. இந்நாட்டில் இனி இடமில்லை சுயநலக்காரர்களுக்கு, இனி இடமில்லை சூழ்ச்சிக்காரர்களுக்கு. என்னம்மா இது? நாடாள பிறந்தவனுக்கு நாமகரணம் சூட்ட போகும் நன்னாளி. ஏனம்மா கண்ணீர்? ஒன்றுமில்லை குருதேவா, அவரை நினைத்துக் கொண்டு. அவர் துடைக்க வேண்டிய கண்ணீரை துடைக்கத்தான் இவன் வந்து விட்டானே. இன்னும் என்ன குறை தங்களுக்கு? என்ன அப்பனே, என்ன? நம்ம இளவரசருக்கு என்ன பேர் வைக்க போறீங்க தாத்தா? குழந்தைகளே, கொடுங்கோலன் சொல்லேந்தியை ஒழிக்க நம் இளவரசர் வில் ஏந்தி செல்லும் நாளே இந்நாட்டின் திருநாள். ஆம், நம் எதிர்கால மன்னனின் பெயர் வில்லேந்தி. வில்லேந்தி மேதாவி, ஏன் அழற? இல்லையா, எனக்கு அதிகமா சந்தோஷம் வந்தா அழுக வந்துரும். இவன் எப்பவுமே இப்படித்தான். இவ்வளவு வயசாகி இவன் குழந்தை சுபாவம் இவனை விட்டு போகல. என்ன தாத்தா, 28 வயசு ஒரு வயசா? வில்லாந்தி 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 வில்லாந்தி. அழகிய தாமரை கண்ணா நீ
இதோ பாருங்கள், நம் கவலையை தீர்க்க வந்திருக்கும் கண்மணி. உங்கள் அன்பு செல்வத்தை ஆசீர்வதியுங்கள் பிரபு. என்னாச்சு? நீங்க சொன்னபடியே கொண்டாந்துட்டோம்ல. இந்த காசு ஜாக்கிரதை, யாருக்கும் தெரியக்கூடாது. குழந்தையா? ஆமா, அவ ஒண்ணும் பாக்கலையா? இல்லம்மா, அந்த அம்மாவுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. அப்பாடா, நல்ல அங்கே போயிருப்பா. பொண்ணு என்ன பொண்ணா? கொண்டாங்க இத வச்சுக்கோ. பொண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் உன் இஷ்டம் ஒண்ணுதான். எங்க வீட்டுக்கு தலைவி வந்துட்டா, எங்க வீட்டுக்கு தலைவி வந்துட்டா, எங்க வீட்டுக்கு தலைவி வந்துட்டா, எங்க வீட்டுக்கு தலைவி வந்துட்டா. தங்க கட்டி வெள்ளி கட்டி. குழந்தை கொஞ்சம் கூட தங்கத்தையும் வெள்ளியும் தானே நினைச்சுக்கணும். கிரவல கூட அதான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது சரி, அங்க போய் பாருங்க. அவளுக்கு பாத்துருச்சா? அங்க இதுக்கு முந்தியே பிறந்துடுச்சு. ஆனா சத்தம் தான் ஒரு மாதிரியா கேட்டுச்சு. ஒரு மாதிரியாவா? அப்படின்னா யாருக்கு தெரியும்? நான் தான் இங்கேயே படுத்துருக்கேன், கண்ணு தெரியல. அங்க போய் பாருங்க. போச்சுக்காரே, இங்க பிறந்ததுதான் செலவு கணக்கா போச்சுன்னா அங்க பிறந்ததாவது வரவு கணக்கான பாப்போம். கண்ணம்மா சொல்றது சரிதான், சத்தம் ஒரு மாதிரியா தான் கேக்குது. பொன்னம்மா, பொன்னம்மா, ஏம்மா அழற? நீ ஏன் அழற? நிலவு அப்படி ஆகி போச்சு. எஜமா விஷயத்தை சொல்லி அழுட. போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணினீங்களோ அந்த சாட்சாத் பைரவரே வந்து உங்களுக்கு மகனா பிறந்திருக்கார். பைரவர் கடவுள, இந்த நாய் பயிரை காய்த்த பாடு. ஒண்ணுமில்ல, கரண்டி காஞ்சிருக்கான்னு பார்த்தேன்ப்பா. கரண்டி காஞ்சிருக்கான்னு பாக்க உன் கையில ஏமா இத்தனை வடும்? அது பெரிய ரகசியம்ப்பா. உனக்கு 10 வயசு நிறைஞ்சதும் பொங்கல் திருநாள் எப்ப வரும் எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த பொங்கல் திருநாள் அன்று சூரியன் மறைவதற்குள் உன்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லிடணும். அதனால உன் பிறந்த நாள் கணக்கு மறந்து போகாம இருக்கிறதுக்காக இப்ப சீர்பாட்டுக்குரியாக்கோ அந்த அம்மா மணி இருக்கவே இருக்கு. கறி எழுத கணக்க அந்த குரல் எழுதி வைக்க கூடாதா? முடிஞ்சா அது என் இதயத்திலே எழுத வேண்டிய கணக்காச்சே கண்ணா. அதை நான் எப்படி சூரியனை எழுதுவேன்? என்னமோ போமா, எனக்கு ஒண்ணுதான் புரியல. இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாம் புரியும் பார். கும்பிடுறமா. அம்மா வில்லந்திய பாத்தியா? இந்த வில்லந்திய ஒன்ன தேடி நானு கோயில் கோலம் மரம் மலை எல்லாரும் தேடிட்டு வர்றேன். மரத்துலயும் மலையிலுமா தேட? ஆமா, நாங்க அங்கதான் விளையாடுவோம். ஆமா, புண்ணாரு உன்னை கையோட கூட்டி சொன்னார், புறப்படு. அப்படியே புளி ஒண்ணு அடிச்சு போட்டிருக்கேன், போற வழியில பாத்து போலாம். என்ன நீ அடிச்ச? மாமா புளியம் பழம் அடிச்சிருக்கேன், தின்னுட்டு போலாம். நானே என் தலையில் எடுத்து வைத்துக் கொண்டு இன்றுடன் 9 ஆண்டுகள் இந்த முடியரசு விழாவை எனக்கு நானே கொண்டாடிக் கொள்வதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அமைச்சரே, உங்களுக்கு தலையை வலிக்கிறதா? அரண்மனை வைத்தியரை அழைக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், விழாவை துவக்கி வையுங்கள். இதோ துவக்கி வைக்கிறேன். எங்கே என் 56 தேசத்து அழகிகள்? எங்கே என் ஆசை கனவுகள்? காஷ்மீரம், காந்தாரம், காம்போஜம், கிராமம், குருகு, குடகம், குந்தலம், குரு, குலிந்தம், கூர்ஜரம், கேக்கயம், கேரளம், கொங்கணம், கொல்லம், கோசலம்,
சகம், சௌவீரம், சாலவம், சிங்களம், சிந்து, சீனம், சூரசேனம், சோழம், சோனகம், திராவிடம், துளுவம், செங்கணம், இடதம், நேபாளம், பாஞ்சாலம், பப்பரம், பல்லவம், பாண்டியம், புலிந்தம், கோணம், மகதம், மச்சம், மராடம், மலையாளம், மாளவம், யுகந்தரம், வங்கம், வங்காளம், விதர்ப்பம். இத்தனை பேரின் காலடியில் கிடக்க இந்த கலிங்கம் மட்டும் ஏன் இப்படி தகராறு செய்கிறது? அமைச்சர் அவளுக்கு நம்மை பற்றி சரியாக அறிவிக்கவில்லை போலும். அரசே, அரசே, அபாயம்! அகில உலக அந்தப்புறத்திற்கு அபாயம்! அரசே, உண்மையை சொல்லுகிறேன். வெள்ளிமலை ஏரியிலே ஒரே வெள்ளம். அது உடைத்துக் கொண்டு விட்டால் அகில உலக அந்தப்புறம் அப்படியே மூழ்க வேண்டியதுதான். அரசே, அது உடைவதற்கு முன்னால் நாமே அதை உடைத்து ஊர் பக்கமாக திருப்பி விட்டால் அருமையான யோசனை. ஆனால் ஊராருக்கு தெரியாமல் அதை உடைப்பது எப்படி? அடியேன் இருக்க, அடியேன் கையில் வெற்றி மருந்து இருக்க, அந்த கவலை தங்களுக்கு ஏன் பிரபு? இதோ இருக்கிறது 9,000 பொன். 9 ஆண்டு நிறைவு விழாவின் ஞாபகார்த்தமாக எடுத்துக்கொள்ளும். போதுமா? போதுமாவா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இப்பத்துக்கு இது போதும். தெரியுமா, அண்ணனுக்கு என் மேல எவ்வளவு பிரிய பாத்தியா? அது சாப்பிடாம என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குது. இவனுக்கு இருக்கிற அன்பு மனுஷங்க எல்லாருக்குமே இருந்துட்டா அப்புறம் உலகத்துல துன்பமே இல்லம்மா. ஏடி, அதுக்குள்ள உனக்கு பசி வந்துச்சா? என் குழந்தைய சாப்பாடு கூட நீ யாரு? ஏண்டி மூதேவி, அவதான் போட்டான்னா நீ எப்படி சாப்பிடலாம்? அறிவில்ல, இன்னும் சாப்பிடுவியா? ஏன் பச்சை குழந்தை போட்டு இப்படி அடிக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லையே. பெத்தவளுக்கு இல்லாத ஈவிரக்கம் மத்தவளுக்கு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. என் குழந்தை நான் அடிப்பேன், கொல்லுவேன். நீ யாரடி கேட்க? சுமாரு இந்த நாசமா போற நாய முதல்ல வெளியே வரட்டுங்க. நான் சும்மா இருக்கும்போது வள்ள வள்ள என்ன கடிக்க வருது. இந்த மாதிரி கள்ளம்மா, இந்த வீட்டுக்கு இவன் தான் மூத்த பிள்ளை. சும்மா நாயி நாயின்னு சொல்லி இவன் மனசை புண்படுத்தாரு. தம்பி பைரவா, எனக்காக உங்க சின்ன மகன் பண்ணிச்சு தெருவுல போய் விளையாடு. ஏய், அங்க போய் எச்சி கல்லைய ஒண்ணு மறிக்க விடாத. அண்ணா வேல்மணி, அண்ணனோட போய் விளையாடு. சொன்னப்பா, எனக்கு தொண்டை ரொம்ப கர கர கரங்குது. கொஞ்சம் வெந்நீர் கொண்டேன். என்ன ஏண்டி பண்ணு உளற? நம்ம தேடிக்கிட்டு அகட்ட வந்திருக்கடி. ராஜா பெரிய பொறுப்பை ஏன் தலையில போட்டுட்டாரு. ஏய், அந்த வெட்டி மருந்தெல்லாம் கொண்டா நல்லதுங்க. ஆமா, மறுபடியும் வெடி மருந்துக்கு என்ன வேலை? உள்ள பேச்சு நீ பயந்துட்டிய? நீ என்ன பயமுறுத்திய? நீ சரி, நான் வேலுபடி அழைச்சுக்கிட்டு போய் அதே மாதிரி போலி வெடி மருந்து தயார் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ நம்ம சேனைகள் எல்லாம் கூட்டிட்டு போய் ஏரிக்கிற பக்கம் தயாரா இருக்கும். அவங்களை 2 கை பார்த்து பண்ணலாம். பாத்தியா, இதுதான் போலி வெடி மருந்து. நண்பர்களே, 5 பேர் வரிசையா வாங்க.
பக்கமா போய்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் போறான். மாறி போச்சே. நெல்விடு, உங்க அப்பாவை இந்த பக்கம் கூட்டிட்டு வந்து ஓடு ஓடு ஓடு. உனக்கு வாத்தியாத்தே. அப்பா அப்பா எங்கப்பா போற? சரிதான், போகும்போது எங்க போறீங்க கேட்டுட்டு இல்ல, போற காரியம் முடிய மாதிரிதான். அதுக்கிட்ட நீ எங்க வந்த? விட்ட மாட்டாங்கப்பா. நல்லா இருக்குப்பா, பாப்பா பாத்துக்கிட்டு. அட நீ போய் பாருமா, எனக்கு வேற ஜோலி இருக்குது. நீ வராட்டு போனா அம்மாட்ட சொல்லுவேன். ஐயோ, அம்மா விட்டு சொல்லியா சொல்லாத. டேய், என்ன நீங்க எல்லாம் போய் ஏறி இறங்கிட்டு இருங்க, நாங்க வந்துடுறோம். சரிங்க. உங்களை எல்லோருக்கும் நமஸ்காரம் கொடுக்கிறேன். இதற்கு முன் நீங்கள் எத்தனையோ மந்திரஜாலங்கள் மகாந்திரஜாலங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது நாம் காட்டப் போகும் மந்திரத்தை கண்டு நீங்கள் பயந்து விடப் போகிறீர்கள். அதற்கு காரணம் என் குரு, அவருக்கு குரு, அவருக்கு குரு, குரு 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 குரு. எங்கே ஒரு முறை கைதட்டுங்கள். பூமந்திரக்காரி, புன்னவேட்டக்காரி, முனிமுக்காரி, மோசக்காரக்காரி. ஐயோ ஐயோ! தம்பி, வாழ்ந்த மக்கள் வந்தேன். கேட்டா சொல்வேன். இது என்ன ஆகுது? அதிர்ஷ்டமான தாடி. அவர் இப்ப என்ன நினைக்கிறார்? ஐயா ரொம்ப முக்கியமான காரியத்திற்காக அவசரமா போய்கிட்டு இருக்காரு. போற காரியம் நடக்குமா நடக்காதான்னு ஒரே கவலையா இருக்காரு. இது என்ன ஆகுது? கூட இதுக்குள்ள என்ன இருக்கு? வெடிமருந்து. ஏண்டா கொடுத்த? நம்ம உயிரை இருந்ததான வாங்கடா. இருங்க. முக்கியமான கட்டத்துல முகத்தை காட்டாதீங்க. இந்த வெடி மருந்து இங்க இருக்கிற பையங்க கிட்ட குடுக்கறேன், அங்க இருக்கிற பையங்க இருந்து வாங்கி உங்க கிட்ட குடுக்கறேன். ஒரு 5 பேர் வாங்க. கொடுத்துட்டேன். 5 பேர் இப்படி வாங்க. பாத்தியா? பாத்தேன். எப்படி? இதேதான். ஒண்ணுதானே? எப்படி நம்ம சாமர்த்தியம்? எப்படி? யோ, மந்திரவாதி, பெரிய ஆளா இருக்கியா நீ? எனக்கு கூட இந்த வித்தியை கொஞ்சம் கத்துக்கணுயா. டேய், பத்திரமா வச்சிருக்கியே. ஆடா. என்னடா இது? இந்த பக்கம் ஓடி வச்சு அந்த பக்கம் வெடிக்குது. அது உல்லாச பந்தம். ஓடி வாங்க. ஐயோ காப்பாத்துங்க. ஓடி வாங்க. ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
முளைத்து இருக்கின்றே நம் கொண்டாடி ஊர் வைத்தல் ஊர் மக்கள் வைத்தார்கள். அது மட்டுமல்ல, மக்கள் சக்தியே மாபெரும் சக்தி என்பதை இன்று நாம் நிரூபித்து விட்டோம். நமது ஒற்றுமை சக்தியை ஊரை போல் வளர்ப்போம். அரசனுடைய அந்த புறத்துக்கு வெளி வைக்கும்படி உங்களை தூண்டி விட்டது யார்? வேறு யாரும் அல்ல, உங்கள் அரசர். அவருடைய 56 அழகிகள். அவர்களை வெள்ளத்திலிருந்து காப்பதற்காக எங்களுக்கு நீங்கள் யார்? பயனை இந்த தலைக்கு விழுந்தான் பற்றி தாசில்தார் ஏத்துட்டு எந்த தைரியம் உனக்கு? அப்பா, உங்க வீரத்தை காட்ட இப்ப சந்தர்ப்பம் சரியில்லை. வீட்டுக்கு போங்க. ஊசி மலா செத்த அப்புறம் ஏத்துமே அப்பாங்கிறதுக்காக அக்கிரமத்தை என்னால சகிக்க முடியாது. இந்த வெடி வைக்கிற வேலையை என்னையால நிறுத்திக்க. உன்னை என்ன செய்யலாம்? வேல்வெளி மீது கை வைத்தால் எங்கள் பட்டாளம் சும்மா இருக்காது, நிலைவிருக்கட்டும். ராஜ துரோகி, நான் இப்ப போய் ராஜா கிட்ட சொல்லி உன்னை என்ன பாடுபடுத்த பாரு. வாடா, நல்ல சந்தர்ப்பா. இந்த தயாளுடைய அதஷ்டமே அதஷ்டம். இந்த பயலை கைது பண்ணு. இல்ல, உங்களைத்தான் உடனே கைது பண்ணி கொண்டாடணும்னு ராஜா உத்தரவு. என்ன? ஆமா, என்னடா மரியாதை பண்றிய? இல்ல, யாரு தெரியாம சொல்ற? நான் யாரு? நல்லா தெரியும். தடுக்கி விழுந்தாம்பட்டி தாசில்தார தான் கைது பண்ணி கொண்டாட சொன்னாரு. துரோகி, நாம் எந்த புறத்திற்கோ வெடி வைக்க சொன்னால் நீ அந்த புறத்திற்கே வெடி வைத்திருக்கிறாய். இது என்ன அபாண்ட பிரபு? அந்த பாரகத்துக்கு இது அடியல்ல, இது ஏதோ சூடு அளவிற்கு. சூதுதான் நடந்திருக்கிறது. இல்லாவிட்டால் கலிங்கத்து கட்டழகி கண்ணுக்கு தெரியாமல் மறைவானேன். அவளையும் நீதான் எங்கோ மறைத்து வைத்திருக்கிறாய், எனக்கு தெரியாமல். அப்படி சொல்லாதீங்க. ஏற்கனவே நான் 2 பொண்டாட்டிக்காரன். அப்படி இருக்கும் போது இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை நான் செய்வேனா? தயாளர் கட்சியில் நியாயம் இருக்கிறது, தங்கள் கட்சியிலும் நியாயம் இருக்கிறது. யார் கட்சியில் தான் அநியாயம் இருக்கிறது? சிக்கலான கேள்வி, சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஆம், சிந்திப்போம் சிந்திப்போம், சிந்தித்துக் கொண்டே இருப்போம். மகாராஜா, ஆண்ட சிந்தனை போல் தோன்றுகிறதா? அறிவு களஞ்சியம் அடியேன் இருக்க அரசருக்கு ஏன் சிந்தனை? அடியேன் திருக்குவாரன் அபாரமான புத்திசாலி. அப்படியா? பலே பலே, வெடிவழக்கில் ஈடுபட்ட குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சொல்லு பார்ப்போம். இவ்வளவுதானே? என் தலைமையிலே விசாரணை குழு ஒன்றை நியமிக்க உத்தரவிடுங்கள். உலகமே அழிந்தாலும் சரி, உங்கள் ஆட்சியே முடிந்தாலும் சரி, அது தன் ஆராய்ச்சியை மட்டும் நிறுத்தவே நிறுத்தாதே. என்ன அற்புதமான யோசனை! அறிவின் சிகரம் என்றால் இவனல்லவோ அறிவின் சிகரம். அமைச்சரே, இன்றே நியமியுங்கள் விசாரணை குழுவை. காவலர்கள் செல்லட்டும் திக்கட்டும் கலிங்கத்து கட்டழகியை தேட. விடுதலை செய்யுங்கள் தயாளனை. வாழ்க்கையில மேடு உண்டு பள்ளமும் உண்டுங்கிறது இப்பதான் புரியும். தெரியாமையா பெரியவங்க பாடி வச்சிருக்காங்க. குப்பை மேடு பாபுரம். ஜலதோஷம் முடிச்சுட்டு போட்டிருக்கான். நம்மளும் குதிச்சோம்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அரமனையில பாலும் பழமும் சாப்பிட்டு அஞ்சலையில படுத்துக்கிட்டு இருந்த நீ இப்ப ஏரி தண்ணி இலவசமா குடிச்சிட்டு என்ன செய்யறன்னு புரியாம பேய் மொழி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வந்துட்டியா? ஓகே, சும்மா என் கால வலிக்குது நீ நிக்கிறது. பரவாயில்லை. ஆமா, நான் எதிரியோட ஆளுன்னு தெரிஞ்சும் ஏன் என்ன காப்பாத்துனீங்க? என்ன இப்படி கேட்டுவிட்ட? பெண்ணுன்னா பேயே பயப்படும்னு சொல்லுவானே. பேயே இறங்கும்னு சொல்லுவாங்களே, மனுஷன் இறங்காம இருக்கலாமா? மேலும் ஒரு அவலை பெண்ணை காப்பாற்றுவது என்னை போன்ற அஞ்சா நஞ்சம் கொண்ட ஆண்மகனுடைய கடமை அல்லவா? அதனால் தான் என் நடுங்கும் உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு தைரியமாக தண்ணீரை விழுந்து உன்னை காப்பாற்றினேன். இது தப்பா? உங்க உதவி என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். அல்ல, சும்மா மறக்கிற வித்தையில மனுஷனை மிஞ்சிறதுக்கு இந்த உலகத்துல வேற எந்த ஜீவனும் கிடையாது, தெரியுமா? அட, பெரிய மேதாவி மாதிரி பேசுறீங்களே. எப்படி கண்டுபிடிச்சானே? என் பேரே மேதாவி தானே. அப்படியா? ஆமா. யார் வச்சது? என் புத்திசாலித்தனத்தை கண்டு நல்ல நாளா பார்த்து நானே வச்சுக்கிட்டேன். இப்படி உட்கார். ஆமா, உன்னுடைய சுயசரித்திரத்தை சுருக்கமா விளக்கும். எனக்கு கலிங்க தேசம், பேரு காஞ்சனமாலா. சுருக்கு காஞ்சனா. அப்புறம்
எங்க ஊர்ல 10 வயசான பெண் குழந்தைங்கள்லாம் திடீர்னு காணாம போயிடுது. மேல் மண்டலத்துல இருந்து யாரோ வந்து தூக்கிட்டு போயிடுறாங்களாம். நம்ம பூரா வந்து எவலாம் போல் இருக்க. அப்புறம் அதனால நான் சின்ன வயசுலயே ஊரை விட்டு தப்பி வந்து எங்கெங்கயோ அலைஞ்சு கடைசியில இந்த ராட்சசங்கிட்ட ஆப்பிட்டுக்கிட்டேன். ஆஹா, இந்த ஊர் ராஜா கிட்ட. ராஜா ராட்சசன். அப்புறம் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த என்ன இந்த வெள்ளம் வந்து காப்பாத்துச்சு. உன்ன வெள்ளம் வந்து காப்பாத்துச்சு, என்ன வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு போகுது. வெள்ளமா? ஆசை வெள்ளம், அன்பு வெள்ளம், காதல் வெள்ளம். அப்படின்னா புரியல. காதல் புரியல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி, நீ உங்க ஊருக்கு போலாம். எங்க ஊருக்கா? ஏன்? உங்களை பிரிஞ்சா சும்மா வாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ரொம்ப பூச்ச மாட்டேன். அதாவது உன்னை கண்டு ரோஜா செண்டு, உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா. அன்பு கொண்டு காதல் வண்டு, அன்பு கொண்டு ஆசை மறந்து போவேனா. உன்னை கண்டு ரோஜா செண்டு, உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா. அன்பு கொண்டு காதல் வண்டு, அன்பு கொண்டு ஆசை மறந்து போவேனா. கடை கண்ணாலே நீ என்னை கொல்லாதடி, அடி கண்ணாட்டி ஆண் பாவம் கொல்லாதடி. கடை கண்ணாலே நீ என்னை கொல்லாதடி, அடி கண்ணாட்டி ஆண் பாவம் கொல்லாதடி. தந்திரமா பேசினே தந்தனத்தா பாட்டிலே, தந்திரமா பேசினே தந்தனத்தா பாட்டிலே, கண்ணாலா தன்னாலே மிக நாணமாகுதே. உன்னை கண்டு ரோஜா செண்டு, உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா. அன்பு கொண்டு காதல் வண்டு, அன்பு கொண்டு ஆசை மறந்து போவேனா. அடி தேனூரும் பூவே என் சிந்தாமணி, சும்மா நாணாதே கோணாதே பாலாமணி. அடி தேனூரும் பூவே என் சிந்தாமணி, சும்மா நாணாதே கோணாதே பாலாமணி. உலகமெல்லாம் பேசுமே மனதில் சாயேசுமே, உலகமெல்லாம் பேசுமே மனதில் சாயேசுமே, அத்தானே மச்சானே உன் கேலி போதுமே. உன்னை கண்டு ரோஜா செண்டு, உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா. அன்பு கொண்டு காதல் வண்டு, அன்பு கொண்டு ஆசை மறந்து போவேனா. செல்ல கண்டு போதும் உங்க கொஞ்சம், அதோ சிப்பாய்கள் வந்துட்டாங்க. சீக்கிரமா என்னை எடுத்து வயல போட்டுக்கங்க. இங்க பாடுகிற அந்த பொண்ணுங்க. பொண்ணா? அடியாத்தே, எங்க அது பொண்ணு? நான் தான் பொண்ணாட்டமும் ஆணாட்டமும் பாடிக்கிட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன். கண்ணா என்ன ஏமாத்தாத, வீணாய் 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 நாய் 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 நாய். இருத்துறா. ஏண்டா கிண்டலா பண்ற? அந்த பொண்ணோட துணிமணிகளா கிடக்கு. இதெல்லாம் என்னுடையது. எங்களை ஏமாத்த பாத்தியா? இவன் போய் சொல்ல, அந்த பக்கம் போய் கேளுடா, சொல்லுடா. என்னங்க இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்துட மாட்டேன். அதுக்கு வேற ஆளை பாருங்கன்னு கொஞ்சம் தைரியமா தான் சொல்லுங்களேன். எங்கிருந்து வருது சத்தம்? எல்லாரும் ஓடிடலாம். சந்தேகமே இல்லடா, இவன் தான் அந்த பொண்ணை
எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். ஆமா, பொண்ணை பொட்டலமா கட்டி என் பைக்குள்ள வச்சிருக்கேன். மூடா கையா உங்களுக்கு? டேய் மூடா வாயா, நீங்க எல்லாம் அந்த பக்கம் போய் தேடுங்கடா. இவனை நான் ராஜாட எடுத்துட்டு போறேன். வாடா. ஐயா மரியா கேட்டறியா? நான் யார் தெரியுமா? ஆட்சியர் கை ஜாக்கிரதை. தெரியுது போப்பா. இந்த ஐயா இல்லையா, கூட்டினிய இழுத்து பாத்தியா? எல்லாம் சரியாதான் இருக்கும். நீ எல்லாம் சேவகன். கூட்டி விட்டு சாவியை என்கிட்ட கொடு, ஜாக்கிரதையா வச்சிருக்கேன். நீ என்ன செய்வ? நம்ம ராஜா நாட்டையே கவனிக்கல, நீ எங்க பூட்டா கவனிக்க போற? ஐயா பூட்டையாவது ஒழுங்கா கவனிக்கிறியா இல்லையா? என்ன ஐயப்பாடு போய்கிட்டு இருக்கா? இல்லையா, என்ன வேடா உள்ள அரைச்சு இல்ல பயிர் இருக்குல்ல, எனக்கு பசிக்காது. சாப்பாடு கொண்டா, போய் ஒன்றரை சாப்பாடு கொண்டா. என்ன பத்தாது பத்தாது, வாயு மயிர் மறக்க எப்படி இது? 2 சாப்பாடு கொண்டா, 2. ஏய் கிண்டலா பண்ற? இங்க பாரு, நான் அரசியல் கைதி, மரியாதையா பேசு. ஓஹோ, ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம், ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம், ஆடிடுவோம் பாடிடுவோம், ஆடிடுவோம் பாடிடுவோம், அன்பு சேரவே அமைதி காணவே. ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம், ஆடிடுவோம் பாடிடுவோம், அன்பு சேரவே அமைதி காணவே. ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம். ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம். பல பல மோகன பண்ணாலே பறவைகள் பாடுது பாமாலே. பல பல மோகன பண்ணாலே பறவைகள் பாடுது பாமாலே. வெள்ளி ஓடையின் மேலே துள்ளும் மீன்களை போலே, வெள்ளி ஓடையின் மேலே துள்ளும் மீன்களை போலே, உள்ளம் இன்புறும் வேளை, உள்ளம் இன்புறும் வேளை, உலகே அன்பில் மலர்ந்திடும் சோலை. ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம், ஆடிடுவோம் பாடிடுவோம், அன்பு சேரவே அமைதி காணவே. ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம். இல்லைண்டி, என்னை விடு. இன்னைக்கு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். ஏன்? இன்னைக்கு ராஜகுமாரி வர போறா. ராஜகுமாரியா? ராஜகுமாரி எப்படி இருப்பா? ரோஜா பூ மாதிரி இருப்பா. உடம்பெல்லாம் ஒரே முள்ளா இருக்குமோ? சரிதான் போ. அவன் நேரம் ரோஜா பூ மாதிரி இருக்கும். ஓஹோ, அப்புறம் அவ கண்ணு ரெண்டும் காது வரைக்கும் நீண்டு இருக்கும். அதெல்லாம் சும்மா மைய காது வரைக்கும் திட்டிக்கிட்டு இருப்பா. வேணுமென்னா நீயே வந்து பாரு. அவ கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? மாம்பழ மாதிரி இருக்கும். அழுக்கு போயிடுமே. போய் போய் உங்ககிட்ட சொல்லலாம் தானே. இனிமே நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். போ தயவுலி. அதுக்குள்ள கோபம் வந்துட்டா உட்கார். அப்புறம் நம்ம போல அவன் நடந்து வர மாட்டான்.
பல்லக்குலதான் வருவா. ஏன் நொண்டியா? அவ ஒண்ணும் நொண்டி இல்ல. அவதான் ராஜாவுக்கு அப்புறம் இந்த நாட்டுக்கு ராணி. ராணின்னா தலையில கொம்பு வலிச்சிருக்குமோ? கொம்பு வச்சிருக்காது, கிரீடம். கிரீடம் கிரீடமா? அப்படின்னா எனக்கும் ஒரு கிரீடம் வேணுமே. ஆசைய பாரு ஆசை. நீ எந்த ஒரு ராஜா உன் தலையில கிரீடம் வச்சு? ஏன் இந்த ஊருக்கு தான் சிம்மாசனம் இதோ. எனக்கு உத்தரவு தாருங்கள் மகாராஜா. இனிமேல் நான் இங்கே இருந்தால் உங்களை பிடித்த பைத்தியம் என்னையும் பிடித்து எவ்வளவு அழகா இருக்கிறது இந்த கிரீடம். கேள்வி வந்த இளவரசி இவள்தான் போலிருக்கிறது. ஐயா சிப்பாய், என் கிரீடம் போச்சு, என் கிரீடம் போச்சு. எங்க போச்சு? எப்படி போச்சு? எப்ப போச்சு? நான் போச்சு. அதோ கிரீடம். நில்லுங்கள். இப்பொழுது நான் யார் தெரியுமா? இந்த நாட்டின் இளவரசன். ஜாக்கிரதை. யார் இந்த பெண்? நான் இந்த சாம்ராஜ்யத்தின் இளவரசி தெரியுமா? கூட அந்த கிரீடத்தை. இப்போதுதான் புரிகிறது. என்ன புரிகிறது? இந்த நாட்டு மக்களுக்கு ஏன் போதுமான ஆடை அணிகள் இல்லை என்று. ஏன் இல்லையா? நீதான் எல்லாவற்றையும் சேர்த்து போட்டுக் கொண்டிருக்கிறாயே. அவமானம். ராஜகுமாரிக்கு அவமானம் இல்ல, ராஜத்ரோகம். ராஜத்ரோகம். இவனை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தி சவுக்கால விசாரிச்சாத்தா இவன் சரிப்பட்டு வருவான். இழுத்துட்டு வாங்க. நிறுத்துங்கள். இவனும் என்னோடு பல்லக்கில் வரட்டும். உங்கள் தலையில் கிரீடம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் தலையில் நீங்கள் கல்லை போடுகிறீர்கள். ஓ, நீ அந்த கட்சியை சேர்ந்தவனா? எந்த கட்சி? அப்பா அடிக்கடி சொல்வார், ஏதோ புரட்சி வீரர்கள் கட்சி என்று. நீ அந்த கட்சியை சேர்ந்தவன் தானே? கட்சியா? நானா? மறுபடியும் அப்படி சொல்லாதே. கட்சி பெரிய மனிதர்களுக்கே சொந்தமாக இருக்கட்டும். வளர வேண்டிய நமக்கு வேண்டாம் போட்டியும் பொறாமையும். நாம் அனைவரும் ஓர் கட்சி, அன்பை வளர்க்கும் கட்சி, அறத்தை நிலைநாட்டும் கட்சி, மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை காலத்துடைக்கும் மாபெரும் கட்சி. அப்பாவுக்கு தெரிந்தார் என்ன செய்வார் தெரியுமா? தலையை வாங்கி விடுவார். விலை கொடுத்தா நான் தந்தால் தானே. பார்ப்பதற்கு நீ எவ்வளவோ அழகா இருக்கிறாய். உன்னுடைய பேச்சு அழகா இல்லையே. எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். சரி போகட்டும். உன் பெயர் வில்லேந்தி. வீரனுக்கேற்ற பெயர் தான். என் பெயர் இன்பவல்லி. பலே பலே, பார்க்கும் போதே தெரிகிறதே. கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன், கேட்கிறாயா? சொல்லு. என் அப்பா உன்னை விசாரிக்கும் போது மட்டும் எனக்காக நீ கொஞ்சம் பணிவோடு நடந்து கொள்கிறாயா? அன்புக்கு என்னால் பணிய முடியும், அதிகாரத்துக்கு பணிவது என்பது என்னால் முடியவே முடியாது. உன்னை வேண்டிக் கொள்கிறேன். நான் உன் மீது வைத்துள்ள அன்புக்காக கொஞ்சம் பணிவோடு நடந்து கொள். ஆகட்டும். ஆனால் ஒரு நிபந்தனை. என்னது? உனக்காக நான் 3 முறை பொறுமையாக இருப்பேன். அதற்கு மேலும் தந்தை என்னை சோதித்தால் நான் என் சொரூபத்தை காட்டி விடுவேன். அப்பா, பொல்லாதவன் நீ. இவன் தானா என் மகளின் மணிமுடியை பறித்தவன்? ஆம் பிரபு. என்னடா நாய? அமைச்சரே, இவன் ஒருவரை காட்ட காரணம் ஜாக்கிரதை. கொண்டு விடுவேன் என்று சொல்லுகிறான் போல இருக்கிறது. ஏண்டா கழுதை, அப்படியா சொன்னாய்? அமைச்சரே, இதன் அர்த்தம் கழுதை என்று சொல்லாதீர்கள். அது கால்கள் இரண்டையும் தூக்கி உதைக்கும் என்று சொல்லுகிறான் போல இருக்கிறது. அட அயோக்கிய பயலே, ஊமை பயலே, யார் நீ? யார் என்று தெரியாமலா எடுத்து நிற்கிறீர்? பரவாயில்லை, உட்காரும் உட்காரும். உன்னை மன்னித்தும் என்னை நீ மன்னித்தாலும் உம்மை நான் மன்னிக்கப் போவதில்லை. அதிக பிரசங்கி. நான் யார் தெரியுமா? அதிவீர சூர தீர மாயாபுரி மண்டலாதிபதி சொல்லேந்தி அக்கும் நான்.
நான் யார் தெரியுமா? அதிவீர சூர வீர பராக்கிரம சத்ரு சம்ஹார மாயாபுரி மக்களன்பன் ஜில்லேந்தியாக்கும் நான். என்ன ஆணவம் உனக்கு? ஆணவம் எனக்கல்ல, உனக்குத்தான். இல்லாவிட்டால் என் உடம்புக்கு 8 அடி குச்சு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் தவிக்கும் இந்த நாட்டிலே 7 அடுக்கு மாளிகை உனக்கு மட்டும் ஏன்? தோய்த்த புடவையில் பாதியை தோட்டத்து வேலையின் மேல் காயப்பட்டு விட்டு இன்னொரு பாதியை இடுப்பிலே சுற்றிக் கொண்டு எத்தனையோ பெண்கள் இருக்கும் இந்த நாட்டிலே எழிலும் கொழிக்கும் பட்டாரை இளவரசிக்கு மட்டும் ஏன்? கையில் குழந்தையுடன் கஞ்சிக்கு வழியின்றி பிள்ளையோ பிள்ளை என்று வீதியிலே விலை கூறி விற்கும் இந்த நாட்டிலே அரசன் ஏன்? அவனுக்கு ஒரு அமைச்சர் ஏன்? அரசனின் கையிலே செங்கோல் ஏன்? அவன் தலையிலே மகுடம் தான் ஏன்? ஏன்? சொல்லாதீங்க மாமா, சொல்லாதீங்க. அவனுக்கு தெரியாதெல்லாம் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறான். கேட்பதற்கு பதில் சொல். என் மகள் இன்பவல்லியின் முடியை நீ அபகரித்தது உண்மைதானா? இன்பவல்லியின் முடியை மட்டுமல்ல, அவள் அப்பன் சொல்லேந்தியின் முடியையும் பறிக்கத்தான் போகிறான் என்ற வில்லேந்தி. அமைச்சரே, இவனை இழுத்துக் கொண்டு போய் சிறையில் தள்ளுங்கள். ஆம், சிறையில் தள்ளுங்கள். காஞ்சனா, நம்ம 2 பேரும் காலமெல்லாம் இப்படியே இருப்போம். காலமும் பிரியாம இருப்போம். கருத்தரமிட்ட காலமெல்லாம் இருப்போம். ஐயோ, உங்க காதல் மொழி போதும். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழிய பாருங்க. எதுக்கு தப்பிச்சு போகணும்? இங்க நமக்கு என்ன இடைஞ்சல்? காட்டுலயும் மேட்லயும் காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா நமக்கு ஒரு அழகான அறைய கொடுத்து தங்க வச்சிருக்காங்க. வேளா வேலைக்கு சோறு வருது, கூப்பிட்ட நேரத்துக்கு சேவனை வர்றான். என்ன அரசியல் கைது இல்லையா? இதை விட சௌரியம் நமக்கு வெளியில கிடைக்குமோ? ஆள் இருந்தா பொம்மை, ஆள் இல்லைன்னா பொண்ணு. இப்படியே ஆயுள் பூரா ஆனந்தமா இங்கேயே வாழ்க்கை நடத்திடுவோம். ஒருவேளை புள்ள குட்டி பிறந்தா அவங்களுக்கு தெரிஞ்சு போகும். தெரிஞ்சு போகும்னா அப்ப என்ன பண்றது? அதை பத்தி அப்புறம் யோசனை பண்ணிக்கலாம். அடே சேவகா, சாப்பாடு வந்ததா? சாப்பாடா? நான் இருக்கிற இடத்த சொல்ற வரைக்கும் உங்களுக்கு சோறு தண்ணி கிடையாதுன்னு ராஜா உத்தரவு போட்டிருக்கானே. ஆமா, அது மறந்து போச்சு. கஞ்சி தண்ணி இல்லாம காஞ்சா காதல் எப்படி வரும்? கண்ணை இதுக்கு என்ன செய்யலாம்? ஏய், என்னடா சத்தம்? கனவுல வளர்றையா? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானே. நான் ஒரு வழி சொல்றேன், கேட்கறியா? நான் உன்னை சின்ன உருவமாக்கிறேன். நீ வெளியில போய் அந்த சாவியை எடுத்து. புரிஞ்சு போச்சு. மேதாவிகளுக்கு எப்பவும் இப்படித்தான். சமயத்துல மூளை வேலை செய்யாது. அப்படியே இரு, உன்னை பெரிய உருவமாக்கி போறேன். பாவி, இந்தாடா சாவி. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். இனிமே நீ சாகுற வரைக்கும் உனக்கு நிம்மதி கிடையாதுடா. பேசாதே, ஏதாச்சும் காசு இருந்தா குடு. ராஜாவுக்கு தெரியாம உன்னை வெளியே விட்டுட்டு போயிடுறோம். ஓஹோ, இந்த நாட்டம் வேற அடிக்குதா இங்க?
அது என்ன நாத்தம்? எங்க ஒண்ணும் தெரியலையா? அதுவா நாத்தம். யாரது? அவர்கள் என்ன செய்வார்கள் பாவம்? பசி வந்துட பத்தும் பறந்து போகும் என்று பெரியவர்களே சொல்லி இருக்கும் போது என்ன இருந்தாலும் நீ ரொம்ப ரொம்ப பொல்லாதவன். இருப்பவனே பொல்லாதவனாய் இருக்கும் போது இல்லாதவன் எப்படி அம்மா நல்லவனாய் இருக்க முடியும்? இல்லாதவன் 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 இவர்களை பற்றி தானே உனக்கு எப்போதும் பேச்சு. எனக்கு என்னவோ அவர்களை கண்டாலே பிடிப்பதில்லை. இருக்கும் அம்மா இருக்கும். இந்த பழம் இருக்கிறதே பழம், இது யாரால் கிடைத்தது என்று தெரியுமா உனக்கு? அவர்களால் கிடைத்ததான் இருக்கட்டுமே. இதற்கு நாங்கள் காசு கொடுக்கவில்லையா? காசா? உங்களுக்கு ஏதம்மா காசு? அந்த காசும் அவர்கள் கொடுத்ததுதானே. அவர்கள் ஒன்றும் சும்மா கொடுத்து விடவில்லை. நாங்கள் அவர்களுக்காக எவ்வளவோ செய்து கொண்டுதான் இருக்கிறோம். என்ன செய்கிறீர்கள்? அவர்களை ஏமாற்றி சாப்பிடுவதை தவிர. சரி போகட்டும், முதலில் நீ சாப்பிடு. எனக்கு ஏம்மா பாலும் பழமும்? நீ சாப்பிடுவதில்லையா? ஓ, சாப்பிடுவதுண்டு. காய்ச்சல் கீச்சல் ஏதாவது வந்து கஞ்சி கிஞ்சி இறங்காமல் இருக்கும் போது ஐயோ பாவம். நீ மட்டும் நான் சொல்கிறபடி கேட்டால் எப்படி இருக்கலாம் தெரியுமா? தினம் தினம் பாலும் பழமும் சாப்பிடலாம். அடுத்தவனுக்கு அது கிடைக்காத போது நான் மட்டும் அதை எப்படி அம்மா சாப்பிட முடியும்? அப்படி சாப்பிடுபவன் திருடன் அம்மா, திருடன். நீ சொல்வதை பார்த்தால் என்னை கூட திருடு என்று சொல்லிவிடுவா போல இருக்கிறது. சந்தேகம் இல்லாமல். சரி, நான் திருடுதான். நீ சாப்பிடு. காணாமல் என் தாயார் என்று அழுது கொண்டிருப்பாய். இங்கே என்னடா என்றால் என்னை நீ சிரிக்க சொல்லுகிறாய். உனக்கு தாயார் வேறு இருக்கிறாளா? ஏன் உனக்கு இல்லையா? இல்லை, தந்தை மட்டும்தான் இருக்கிறார். அதனால் தான் உனக்கு தாய் பாசம் என்றால் இன்னதென்றே தெரியவில்லை. தாய் 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 அப்படி என்னதான் இருக்குமோ அந்த தாயிடம். எங்கோ இருக்குமோ அவளை மறந்துவிட்டு இங்கே இருந்தால் என்னவா? என்ன சொன்ன? செவிலி தாய் பால் விட்ட சரிமா தாலாட்ட வளர்ந்தால் தானே நீ அன்பே உருவான அன்னைக்கு நன்மையை பற்றி உனக்கு என்ன தெரியும்? மறப்பதாம். எதை மறைக்க சொல்கிறாய்? முந்தி தடம் கிடந்து 300 நாள் சுமந்து தொண்டு சரி சுமந்து வென்றாலே அதை அவருக்கு சொல்கிறாய். பட்டினும் தொட்டினும் மார்மேலும் போல் மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்தாலே அதை அவருக்கு சொல்கிறாய். வெளியே சென்று வீடு திரும்பும் போதெல்லாம் என் மடியை தடவி பார்க்காமல் வயிற்றை தடவி பார்த்தாலே அதை அவருக்கு சொல்கிறாய். சொல்லித்தான் நீ சொல். மன்னித்து விடு. எதை மறந்தால் இந்த எடுத்த ஆண்மையை மறக்க கூடாது என்பது இப்போதல்லவா நான் உணர்கிறேன். ஐயோ அம்மா, அம்மா. அழாதே என்பவன், அழாதே. உன் அப்பாவை நான் எவ்வளவோ வெறுத்தாலும் உன்னை மட்டும் என்னால் வெறுக்க முடியவில்லையே. அப்படியானா இந்த சர்க்கரை பொங்கலையாவது சாப்பிடு. சர்க்கரை பொங்கலா? என்ன விசேஷம் இன்றைக்கு? உனக்கு தெரியாதா? இன்று பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாளா? பொங்கல் திருநாள் என்று சூரியன் மறைவதற்குள் நான் உன்னிடம் அந்த ரகசியத்தை கூற வேண்டும். இன்பவல்லி, இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் எப்படியாவது போய் என் அம்மாவை பார்க்க வேண்டும். அதற்கு குறிக்க எத்தனை பேர் நின்றாலும் சரி, அவர்களை ஒற்றை பார்க்க வேண்டியதுதான். அவசரப்படாதே. உலகத்தில் கத்தி சாதித்த காரியத்தை விட புத்தி சாதித்த காரியம் தான் அதிகமாம். கொஞ்சம் பொறு. ஐயோ, அந்த பைத்தியம் வருகிறது. ஓடி போய் ஒளிந்து போய். அந்த பைத்தியத்தை கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும்? அவர் என்னை பார்த்து விட்டால் ஆபத்து. உன்னை நான் எங்கெல்லாம் தேடுகின்றாலே? ஓட்டுக்காதீங்க. வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. அட, எனக்காக பாலும் பழமும் கூட வச்சிருக்கேன். ஆமா ஆமா, நீங்க அண்ணா எனக்கு இது இல்ல இது. ஆமா, இப்ப நீங்க எங்க வந்தீங்க? எங்க அப்பா இல்ல அப்பா. ஆமா இருக்காரு. அவரு உன்னோட என்ன விளையாட சொன்னாரு. அப்போ நீங்க ஒண்ணு செய்யணுமே. என்ன செய்ய வேண்டும்? வானத்தை வில்லாக வளைக்க வேண்டுமா? மணலை கயிறாக திரிக்க வேண்டுமா? நட்சத்திரங்களை மாலையாக போர்க்க வேண்டுமா? இல்லை, வானவில்லை வளையலாக அமைக்க வேண்டுமா? சொல் என்பவல்லி, சொல். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க அந்த பக்கமா திரும்பி கண்ணு நல்லா மூடிக்கணும். கண்ணாமூச்சி ஆட்டமா? நான் மறுபடியும் கூப்பிட வரையும் கண்ணை திறக்கவே கூடாது. உத்தரவு இளவரசி, உத்தரவு.
இல்லாம இன்னைக்கு ஒண்டியா வரைய பொண்டாட்டி எங்க? அதை ஏன் கேக்குறீங்க? நம்மளவளுக்கு இது 10வது மாசம்ங்க. எப்படி இருக்குமோ என்னமோன்னு வீட்லயே விட்டுட்டு வந்துட்டானுங்க. உணவு உற்பத்தியை பெருக்குன்னு ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாம் ஓயாம அலறிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா? ஆமா, இது எத்தனாம் பேரு? 18ஆம் பேருங்க. எங்க அப்பா, ஆசைக்கு ஒரு பொண்ணும் ஆஸ்திக்கு ஒரு ஆண் இருந்தா போதாது. ஆமா, நீ எதிர்காலத்தை எப்படிதான் சமாளிக்க போற? இதெல்லாம் அவன் ஜாதகங்க. மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாம போவானுங்களா? அது சரிதான், தண்ணி இருந்தால மரத்துக்கு ஊத்த முடியும். சரி போகட்டும். எத்தனை மூட்டை? 7 மூட்டைங்க. இந்தா, இத வாசல்ல கொடுத்துட்டு போ. ஆட்டு. என்னடா வம்பு? ராசவத்தாலதான் கனத்து போச்சுன்னா அவரு வீட்டு அழுக்கு துணி கூட இல்ல, ஒரே அடியா கனத்து போச்சு. எல்லாம் நம்ம ஜாதகம் சிலருக்கு சாதகம், அது சரியில்லைன்னா பாதகம். வான விஞ்ஞானத்தின் லீலைகளாலே வாழ்வில் கிரகம் மாறுவதாலே ஜாதகம் சிலருக்கு சாதகம். அடிமையை அரசன் ஆக்கிடுமையா, அம்பியு காற்றில் பறந்திடுமையா. அடிமையை அரசன் ஆக்கிடுமையா, அம்பியு காற்றில் பறந்திடுமையா. கோழையும் வேங்கையை கொல்வானையா, ஊமையும் காவியம் சொல்வானையா. பைத்தியமாவானையா, பைத்தியமாவானையா. மக்கள் குதிரையும் பாய்ந்திடுமையா, ஜாதகம் சிலருக்கு சாதகம், அது சரியில்லைன்னா பாதகம். எங்க வில்லேந்து எங்க பக்கம் வந்தானா? நான் பாக்கலையம்மா. என்னம்மா என் மகன் பாத்தியா? இந்த பக்கம் வரலையம்மா. ஐயா ஐயா, என்னம்மா வில்லேந்திய பாத்தீங்களா? வில்லும் கையுமா கொல்லக்காட்டு பக்கமா போயிட்டு இருந்தாமா. அப்படியா? இன்னும் வரலையா? ஐயோ, சூரிய மறையறதுக்கு முந்தி அவங்கிட்ட நான் அந்த ராசியத்தை சொல்லணுமே. கதிரவனே, நீயாவது கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? ஏன் இப்படி வேகமா ஓடிட்டு இருக்கேன்? மகனே, எங்கேடா போய்விட்டாய்? ஐயோ, பார்த்து கொண்டிருக்கும் போதே சூரியன் மேலே போய்விட்டானே. அந்த ரகசியம் ஐயோ, எல்லாம் மறந்து போய்விட்டதே. சூரியன் மறைந்து விட்டானா? மகனே, சூரியன் மறைவதற்கு முன் நீ வந்திருக்க கூடாதா? ஐயோ, நம் தலைவிதி இப்படியா ஆக வேண்டும்? கடவுளே, 10 ஆண்டுகள் நான் கண்ணீர் பெருக்கியது போதாதா? காலமெல்லாம் கண்ணீர் வடித்தே ஆக வேண்டுமா? என்னங்க, இழந்த ஞாபக சக்தியை திரும்ப கொண்டு வர வழி எனக்கு தெரியும். தெரியுமா? சொல்லு சொல்லு சொல்லு. எனக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியும். உனக்கு அம்மா வேற இருக்காங்களா? எங்க இருக்காங்க? புறப்படுங்க சீக்கிரம், நான் கூட்டிட்டு போறேன். யாரப்பா இந்த பெண்? அண்ணனோட காதலி அம்மா. அப்படியா? ஆசீர்வாதம். 16 பெற்று ஐயோ, நிறுத்துங்க, வேண்டாம். சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்லுங்க. சந்தோஷமா வாழுங்க. அவ்வளவு வில்லேந்தி, நம்ம தப்பிச்சு வந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் நம்ம தேடி புறப்பட்டு இருப்பாங்க. சீக்கிரம் புறப்படும். கவலைப்படாதம்மா, நான் போய் வெற்றியோடு திரும்பி வரேன். நான் வர வரைக்கும் அம்மாவை ஜாக்கிரதையாக கவனிச்சுக்க. புறப்படு. என்னங்க, இனிமே என்னால நடக்கவே முடியாது. அப்ப ஓடுவோம். என்ன மேதாவி, நடக்கவே முடியாதுங்கிறாங்க, ஓடுவாங்கிறிய. அப்போ அது இங்கே இருக்கட்டும், நம்ம 2 போலாம். வழிகாட்டுறது யாரு? ஓஹோ, அது ஒண்ணு இருக்கும். இன்னொருத்தர் வழியில போறதுல நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு. இப்ப என்ன செய்யறது? நடு வழியில வந்து நடக்க முடியாது. என்ன இந்த மரத்தை பத்தியா அப்படின்னு
பாரு காதல் சுமைங்கிறது கொஞ்ச நாள் போட்டு உனக்கு புரியும். வா. வந்துட்டாங்களா? என்னடா அது நரி மாதிரி நம்மளே சுத்திக்கிட்டு இருக்காங்க. விடாதே விடு. ஓடு ஓடு ஓடு. விடாத விடாத விடாத. அதோ பாருங்க. என்னடா விஷயம்? நான் அப்பவே சொன்னேன், அவங்க நம்மள பிடிக்க வர்றாங்களா, நம்ம ஓட வேண்டாம், அப்படியே நிப்போம், நடந்தே வந்து புடிச்சிட்டு போட்டோம்னு சொன்னேன். சொன்னியா? ஆமா, கேட்டான். அவன் எனக்கு சேர்த்து அடி வாங்கி கொடுத்துட்டான். பாவி பைய, முட்டா பைய. என்ன உயரம் உனக்கு மூளை குழம்பி வச்சான். பேசாமரா, மூஞ்சி மரலாம் உடச்சிட போறேன். ஐயா, நான் ரொம்ப நல்லவையா, உள்ள ஊட்டிக்காரன். நான் கல்யாணம் கூட ஆகல. உங்க கால்ல வந்து கும்பிடுறேன், எல்லாம் மட்டும் விட்டுருங்க ஐயா. கொஞ்சமாவது மானம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுறானே. துப்புறா துப்புறா. ஏய், பொடி பயலாச்சுன்னு பாக்குறேன். இல்ல உன்னை பொடி பொடி ஆக்கிடுவேன்டா. ஐயா, பிடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல தலையை திருக்கிறேன். ஆஹா, டேய், அவனை விடுங்க, விடுங்கய்யா. தலையை திருக்கிறத நான் பாக்குறேன். அப்படியா? எங்க பாக்கலாம்? டேய், அவனை விடுங்கடா. ரெண்டு கோழிகளுக்கு எப்படி சண்டை போடுறதுன்னு கொஞ்சம் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஆமாமா. பய பொடி பயலா இருந்தாலும் ரொம்ப காரசாரமா இருக்கான். ஆமா, சும்மா போடுறான்.
ஐயோ என்ன தம்பி இது? அந்த சண்டாளங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக உன்னை அடிக்கிற மாதிரி நடிச்ச நீ வேணும்னு என்ன அடிக்கிறிய? அப்படியா? இப்ப ஒண்ணு நேரம் இல்ல, அவங்க வர்றதுக்குள்ள நம்ம தப்பிச்சிருவோம். அண்ணே பாத்தியா, அவனுக்கு 2 பேரும் படகுல ஏறிட்டு சண்டை போட போறானுங்க. வாங்கடா வாங்கடா. சண்டை போட்டு போறண்டா அங்கட சும்மா எங்க வாரது? அவனுங்க நம்மள எல்லாத்தையும் ஏமாத்தி விட்டு தப்பிச்சு போறாங்கடா. எவ்வளவு பெரியவளா வளர்ந்துட்டேன். இதெல்லாம் எங்கம்மா போயிருந்த? அது பெரிய கதை அம்மா, அப்புறம் விவரமா சொல்றேன். வாங்க உள்ள வாங்க, இப்படி உட்காருங்க. யாரம்மா இவங்கன்னா? இவர்தான் எப்படி சொல்ற? வெக்கமா இருக்கு. நீங்க சொல்ல. அத்தை, இவர்தான் அண்ணியுடைய காதலர். அம்மாமா கணவர். நான் இவருடைய சிநேகிதன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதனால எங்க போனாலும் இந்த வார்த்தை தானா? சண்டை சச்சரவு இல்லாம வாழுங்கன்னு சந்தோஷமா சொல்லுங்களேன். சந்தோஷமா வாழுங்க. அத்தை, நீங்க ஒரு பெரிய உதவி செய்யணும். என்னப்பா அது? இழந்த ஞாபக சக்தியை திரும்ப கொண்டு வர்ற சர்வகலாமணிய பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா அது சந்திர மண்டலத்துல எல்லாம் இருக்குதா? சந்திர மண்டலத்திலயா? அங்க எப்படிமா போறது? அங்க இது வரைக்கும் யாருமே போனதா தெரியல. பக்கத்துல ஒரு விஞ்ஞானி இருக்கார், அவருக்கு சந்திர மண்டலத்தை பத்தி எல்லாம் தெரியுமா. வாங்க போய் கேட்கலாம். சரி வாங்க போகலாம். அத்தை, வீட்டை பூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. மேல் விசை, கீழ் விசை, வலதுபுறம் விசை, பலே பலே, 2வது விசை. இப்பொழுது வரிசையாக எல்லாம் மகா புத்திசாலிடானி. வா 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 வா. ஏன் சிரிக்கிறீர்கள்? எதற்காக சிரிக்கிறீர்கள்? கோழைகளை வெட்டி தலைகுனிய வேண்டிய நீங்கள் எதற்காக சிரிக்க வேண்டும்? சரித்திரத்தில் யாருமே சாதிக்க முடியாத காரியத்தை நான் சாதித்தேன். 25 வருடங்கள் ஓயாமல் பாடுபட்டேன். மனிதரை சந்திரமண்டலத்திற்கு அழைத்துச் செல்லும் அற்புத சாதனத்தை கண்டுபிடித்தேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? சந்திரமண்டலத்திற்கு துணிந்து நான் போகிறேன் என்று சொல்ல எவருமே முன்வரவில்லையே. அதனால் தான் என் நண்பரின் உதவியை நாடினேன். மனிதனின் சேவைக்கென்றே பிறந்த இந்த நன்றியுள்ள ஜந்து இன்று தன் உயிரையே தியாகம் செய்ய முன் வந்திருப்பதை பாருங்கள். இதனை சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது? சிரிக்கிறார்கள். ஆமா, சந்திர மண்டலம் போறதுக்கு இப்படி கண்டவங்களை கெஞ்சுவானே, நீங்களே போயிட்டு வரக்கூடாதா? நான் போனால் விமானம் மேலே செல்வதற்கு இங்குள்ள எந்திரங்களை எல்லாம் யார் இயக்குவது? தாத்தா, அப்படியானால் சந்திர மண்டலத்துக்கு என்னை அனுப்புங்கள். வில்லந்தி, என்ன இது? பயப்படாதீங்க நீ. தாத்தா தாத்தா, இப்பொழுதே என்னை சந்திர மண்டலத்துக்கு அனுப்புங்கள். நீயா? பலே, சிறுவனாய் இருந்தாலும் சிங்கமாக இருக்கிறாய். வில்லேந்தி போறான் தான் நானும் தைரியமா போறேன். வேண்டாம், நீங்க போக வேண்டாம். ஆமா தம்பி, இந்த மாதிரி விஷ பரீட்சை எல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஐயோ, என் தைரியத்தை குறைக்காதீங்க. வாருங்கள், சந்திரமண்டலத்தின் விசித்திரமான சூழ்நிலையை உங்களால் தாங்க முடியுமா என்று பரீட்சிக்கிறேன். வாருங்கள் வாருங்கள்.
மண்டலத்திலிருந்து சந்திர மண்டலத்திற்கு போய் சேரும் முதல் மனிதர்கள் நீங்கள் தான். உங்களை பெற்றவர்கள் மிகவும் பாக்கியம் செய்தவர்கள். உங்கள் பெயர் உலக சரித்திரத்திலே துருவ நட்சத்திரம் போல் ஒளி வீசிக் கொண்டிருக்கும். வருங்கால மக்கள் உங்களை தெய்வமாக போற்றுவார்கள். சாமி போயிட்டு வர்றோம். போயிட்டு வரேன் நீ. அத்தை பட்டுமா பயப்படாத, தைரியமா நீ போய் உள்ள உட்காரு, பயப்படாத. இவரு புதுசா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சுட்டாரா? மூஞ்சிய முகரையும் பாருங்களேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. இதுல ஏதோ ஆபத்து நடக்கத்தான் போகுது. இந்த பைத்தியக்காரர் நம்பி அநியாயமா பலியாக போறாங்க. ஆமா ஐயா. உள்ள உட்காரு. எல்லாரும் வாங்க. வாங்க. பயப்படாதேம்மா, பயப்படாதே. அதனை பார், அவர்கள் மேலே போகிறார்கள். சுவாமி என்று உடைஞ்சிட்டதே, இப்ப என்ன செய்யறது? பரவாயில்ல, பரவாயில்ல. நான் சீக்கிரம் சரி செய்து விடுகிறேன். அமைதி, 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 அமைதி. சுவாமி, ஐயோ, அவருக்கு என்னாச்சோ தெரியலையே. பயப்படாதே மகளே, அவர்களுக்கு ஒரு ஆபத்து வராது. இன்னுமா எங்களை ஏமாத்த பாக்குற பாவி? என் மகளோட மஞ்ச குங்குமத்தை மண்ணாக்கிட்டிய, அவ வாழ்க்கையெல்லாம் கண்கலங்க செய்துட்டிய. அவ்வளவு கையால் ஆகாதவன் ஏன் அவர்கள் அனுப்பினார்? ஆத்திரப்படாதீர்கள். அவர்கள் நிச்சயமாக திரும்பி வந்து விடுவார்கள். அவங்க வருவாங்க. என்ன நிச்சயம்? இனிமே அவங்க எங்க வர போறாங்க? அந்த வழியா எமலோகத்துக்கே போயிருப்பாங்க. இந்த அயோக்கிய பையில சும்மா விடக்கூடாது. உடைக்க அவனை. பாருங்கள், வந்து விட்டார்கள். அவர்கள் வந்து விட்டார்கள். நீங்க போன அப்புறம் இங்க ஒரு இயந்திரம் உடைஞ்சிட்டது. உங்களை பத்தி ஒரு விபரமும் தெரியல. நீங்க இறந்துட்டுதான் நினைச்சு ஆத்திரப்பட்டு அவரை கல்லால் அடிச்சுட்டாங்க. நன்றி கட்ட பாவிகள், துரோகிகள். அவர்களை திட்டாதே மகனே, அறியாமல் செய்து விட்டார்கள். மன்னித்து விடு. இன்பத்தின் எல்லையிலே என் வாழ்வு முடியப் போகிறது. ஆண்டவன் எனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்திருந்தால் எத்தனையோ அற்புதங்களை சாதிக்க திட்டமிட்டிருந்தேன். நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். கவலைப்படாதே மகனே, மனிதர்களின் அறிவு என்னோடு அழிந்து விடப் போவதில்லை. நான் இறந்து விட்டால் என்னை விட அறிவாளிகள் எத்தனையோ பெயர் தோன்றுவார்கள். நான் ஏற்றி வைத்த இச்சின்னஞ்சிறு அறிவு விளக்கிலே ஆயிரம் ஆயிரம் அணையா விளக்குகள் ஏற்றப்படும். அதுவே என் ஆத்மாவுக்கு அமைதி அளிக்கும். இதுதான் எனது ஆசை கனவு. இதுதான் எனது வாழ்வின் லட்சியம்.
தவறுதான் தம்பி. ஆத்திரத்துல அறிவிழந்துட்டோம். எங்களை மன்னிச்சிரு தம்பி. மன்னிக்க வேண்டியது நான் அல்ல, அதுவும் அந்த மகா. ஆண்டவரே, இந்த அப்பாவி மக்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதையே அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னித்து விடு, இவர்களை மன்னித்து விடு. யாரம்மா இவங்க? இவங்கதான் வில்லேந்தியோட அம்மா. அப்படியா? வில்லேந்திய பத்தி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா. உட்காருங்கம்மா, இதோ வந்துட்டேன். கேள்விழி, இவங்கதான் உன் பெரியம்மாவா? ஆமா, எங்க அம்மா ஒரு மாதிரி. பெரியம்மா தான் ரொம்ப நல்லவங்க. இந்தாங்கம்மா, சாப்பிடுங்க. எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்ல, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அப்ப நீயே கொஞ்சம் சாப்பிடுமா. அப்பா வந்துட்டாரு. அப்பா வணக்கம். வணக்கங்க. வணக்கம். என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ணு வேல்வழி உங்களை பத்தி ரொம்ப சொல்லியிருக்கு. பொண்ணுமா, என்ன இதெல்லாம்? நம்ம வீட்டுக்கு வராத விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்களை உபச்சரிக்கிற லட்சணம் இதுக்கு உனக்கு புத்தி இருக்கா? நம்முடைய அந்தஸ்துனா யோகியனா கௌரவம்னா மதிப்பேன். ஐயோ, அவங்க மேல தப்பு ஒண்ணு இல்லைங்க. தயவு செய்து நீங்க பேசாம இருக்கணும். நான் இவளை கட்டிட்டு படுற பாடு இருக்குங்களே, சொல்ல முடியாதுங்க. போய் விருந்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. இல்லைங்க, நாழியாச்சு, நான் வரேன். அப்படிதான் சொல்லப்படாது. வந்த விருந்தாளிய திருப்பி அனுப்புறது மகா பாவம். இதுக்கு ஒண்ணும் தெரியாது. துவாபர யுகம் போப்பா. இன்னொன்னு இருக்கு, கலியுகம். அதை கூட்டிட்டு வரேன். கண்ணு. அம்மா வேல்விழி, பேருக்கு தகுந்த மாதிரியே உங்க அப்பாவுக்கு ரொம்ப தயாள குணமா. என்னங்க என்னங்க, இங்க சீக்கிரமா வாங்கல. ஏண்டி அலறேன்? அடங்கா பாரி, பேசாம இரு. நான் இங்க முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, இங்க சீக்கிரமா வந்து தொலைங்களே, என் உயிர் போகுது. உயிர் போக ஒண்ணு போகாது. பேசாம இரு. ஏன் சும்மா இப்படி அலறேன்? போற ஜென்மத்துல சூப்பரையா பிறந்தா இந்த ஜென்மத்தை எனக்கு பொண்டாட்டி ஆண்டு வச்சிருக்கா. ஐயோ, இப்ப வர போறீங்களா இல்லையா? ஏண்டி ஏண்டி என்ன பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? இந்த பாரா போற நாய் என் போட்டு தோட்டத்துட்டு இதை உருங்குது. இன்னவனு இவனை நாய் நாயின்னு சொன்ன அப்ப நான் ரொம்ப கட்டவனா இருப்பேன். இவன் தான் இந்த வீட்டுக்கு பூத்த பிள்ளை. போடா கண்ணு. ஆமா, நான் அப்பா பிடிச்சி கழுதையா கத்தறேன், எங்க போய் தொலைஞ்சீங்க? ஏண்டி கத்துற? நம்ம வீட்டை தேடி சீதேவி வந்துட்டா. அப்படின்னா மன்னரின் மனைவி தேன்மொழி என் வீட்டில் இருக்கிறார். உடனே ஆள் அனுப்பினால் பிடித்து தருகிறேன். இனிமே நீங்க இங்க எந்த ஆபத்து வாங்க, தப்பிச்சுக்கலாம். பாம்பு வாயில் அகப்பட்ட தேரை தப்பலாம், ஆனால் மகாராணி அவர்களே, என் கையில் இருந்து தாங்கள் தப்ப முடியாது. அப்பா, இது ஆண்டவனுக்கு அடுத்தாது. பாவம் புண்ணியம் பரலோகத்துல போகல. ஐயா ஐயா, என்ன விட்டுடுங்க. என் மகன் என்ன காணாம தவியா தவிப்பா ஐயா. கவலைப்படாதம்பா, பத்திரமா அவனையும் உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்க. அரண்மனைக்கு இழுத்து வா. எங்கிருந்தோ வந்து என்னுடைய அமைதியை குலைத்து விட்டாய் பெண்ணே, குலைத்து விட்டாய். எங்கே உன் கணவன்? எனக்கு தெரியாது. தெரியாதா? யானையை விட்டு உன்னை இட சொன்னால் தெரியாது. புலியின் குண்டிலே உன்னை தள்ளச் சொன்னால் தெரியாது. கத்தியால் உன் தலையை சீவ சொன்னால் தெரியாது. தெரியாது, தெரியாது, தெரியாது. வேறு என்னதான் செய்ய வேண்டும் தெரிவதற்கு? பிரபு, இவள் மகளை கொண்டு வந்து இவளுக்கு முன்பாக சித்திரவதை செய்தால் எப்படி? சரியான யோசனை. உடனே போய் மகனை இழுத்து வாருங்கள்.
அந்த சித்திரவதை. என்ன மன்னிச்சிடவில்லை. உன்னையும் உங்க அம்மாவையும் பிரிச்ச பாவத்தை நான் தான் கட்டிக்கிட்டேன். என்ன பிரிச்சடியா? உன்னை காணாம உங்க அம்மா ஒரு மாதிரியா இருந்தாங்களே, நான் உங்களை எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன். அங்க என்னடா 1000 பொண்ணு காசப்பட்டு எங்க அப்பா உங்களை பிடிச்சு ராஜா கையில படைச்சிட்டாரு. அற்புதம்! பொண்ணுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். சொன்ன குதிக்கிறது நெஞ்சம் தேல்விடி, சொன்ன குதிக்கிறது என் தாயின் விடுதலைக்காக இப்பொழுதே நான் புறப்படுகிறேன். இந்த நிலையில் இது என்னிடம் இருப்பதை காட்டிலும் உன்னிடம் இருப்பதுதான் நல்லது. இந்த என்ன இது? இதுதான் சர்வகலாமணி, என் அம்மாவின் ஞாபக சக்தியை திரும்ப கொண்டு வருவதற்காக. அப்படியா? அது மட்டுமல்ல, இதை வைத்துக் கொண்டு எத்தனையோ அற்புதங்களை சாதிக்கலாம். வருணதேவனை வரவேற்று பாடி மழையை கூட வரவழைக்கலாம். தெரியுமா இருக்கே? அதை விட பெரிய ஆச்சரியம் ஒண்ணு இருக்கு. சர்வகலாமணி இல்லாமையே நம்ம வில்லேந்தியால பாட்டு பாடியே மழையை வரவழைக்க முடியும். அது சரி, அண்ணி எங்கன்னா இருக்கு. நம்ம அரண்மனையில பத்திரப்படுத்திட்டு வந்திருக்கேன். வில்லேந்தி வில்லேந்தி அரண்மனை சிப்பாய் எல்லாம் இந்த வழியா வந்துகிட்டு இருக்காங்க. போடா, ஒண்ணு இல்ல, நம்ம வந்துட்டோம்ல, நம்ம கிட்ட சரணாகதி அடைய வர்றாங்க போல் இருக்கு. வந்துட்டாங்களா? யாரா உள்ள? அது வாங்க வாங்க வாங்க. என்ன எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க? வேணும்னா எல்லாருக்கும் இலை இருக்கு. என்னது? அட எச்சி இலை இல்லையா, சாப்பிடாத இலை. வேற எங்கேயாவது சாதம் போட்டாங்க, அதை வாங்கி இதுல வச்சு சாப்பிட்டுருங்க. அடச்சி மூடாவாய. அது இருக்கட்டும், தேன்மொழியோட மகன் யாரு? நான் தான். அது சுமாரா, இவன் எங்க அத்தாச்சி மகன், நான் தான் அவங்க மகன். இல்ல இல்ல, நான் தான் அவங்க மகன். அவன் இல்ல, நான் தான். எல்லாம் போய் நான் தான். அதெல்லாம் சும்மா, நான் தான். தொலைஞ்சது போ. எல்லாரும் நான் தான் சொன்னா நாங்க யாரத்தான் பிடிக்கிறது? ஒண்ணு செய்யலாம். என்னது? எல்லாரையும் கொண்டு போய் ராஜா முன்னால நிறுத்துவோம். சாமர்த்தியம் இருந்தா அவரே கண்டுபிடிச்சுக்கிட்டோம். நமக்கே இந்த வம்பு. அதுதான் சரி. டேய், எல்லாரும் எங்களோட வாங்கடா. அவ்வளவு தூரம் எங்களால நடந்து வர முடியாது. பல்லக்கு கொண்டாந்துருக்கீங்களா? என்னை பைத்தியக்காரனாக்க நினைக்கும் பைத்தியக்காரர்களே, உங்களில் யார் அவள் மகன் என்பதை என் கண்கள் கண்டுபிடிக்காமல் போகலாம். ஆனால் எப்படித்தான் கண்டுபிடிப்பது அமைச்சரே? நம்முடைய கண்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் சிறையிலே கிடக்கும் அவனுடைய அன்னையின் கண்களால் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன் முடியாது? அன்னையின் அன்பு என்னும் வெள்ளத்தை தடுத்து நிறுத்த ஆண்டவரால் கூட முடியாதாம். அவள் கண்களிலே வீசும் அன்பின் ஒளி அவன் 1000 பயல்களோடு கலந்திருந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஊடுருவி பாய்ந்து அவளை கண்டுபிடித்து விடும். யாருங்கே போய் அவளை இழுத்துக் கொண்டு வாருங்கள். ஐயோ, என்ன அநியாயம்! இது என்ன அநியாயம்! என் மகனை அந்த பாவியின் பேராசைக்கு பலியாக்க வேண்டுமா? பலியாக்க வேண்டுமா? பெற்றவளின் கண்ணல்லவா பிள்ளை, அந்த கண்ணையா நான் பறி கொடுக்க வேண்டும்? முடியாது, 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 முடியாது. இந்த கண்கள் இருந்தால் தானே என் மகனை காட்டிக் கொடுக்கும். எனக்கு வேண்டாம் இந்த பாவ கண்கள், வேண்டாம், வேண்டாம். தாயே, என்ன காரியம் செய்து விட்டீர்கள் தாயே! மகனை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக உங்கள் கண்களையே மறுத்துக் கொண்டு விட்டீர்களே. என்ன சொன்னாய்? தன் கண்களை தாயே பறித்து அமைச்சரே, தன் கண்களை மட்டுமல்ல என் கண்களையும் குருடாக்கி விட்டாள். அந்த பயலை தேடி போற வழியெல்லாம் ஒரே இருட்டு, என் சிந்தையெல்லாம் ஒரே இருட்டு. உன்னுடைய சிந்தையிலாவது வெளிச்சம் இருக்கிறது வென்று இருக்கிறது. பெற்றவளின் பாசத்துக்கு கொஞ்சமும் குறைந்ததல்ல பிள்ளையின் பாசம். அப்படி என்றால் தாயின் கண்கள் மகனை கண்டுபிடிக்காவிட்டால் என்ன? மகனின் கண்கள் தாயை கண்டுபிடித்து விடுமல்லவா? பலே அமைச்சரே, பலே!
அந்த கண்ணிழந்தவள் தன் மகனுக்கு காட்சி அளிக்க உடனே இங்கு வரட்டும். அமைச்சரே, தக்க சமயத்தில் உம்முடைய ஈடில்லாத பகுத்தறிவை எமக்கு இரவலாக கொடுத்து எம்மை தடுத்தாட்கொண்டதற்கு உம்மை மிகவும் பாராட்டுகிறேன், மிகவும் பாராட்டுகிறேன். மகனே பார், உன் தாய் உன்னை பார்க்காவிட்டாலும் நீயாவது உன் தாயை பார். அமைச்சரே, யுக்தியை குயுக்தியாக வென்று விட்டேன். இவர்களை இழுத்துக் கொண்டு போய் சிறையிலே தள்ளுங்கள். அக்கிரமம், அநியாயம், அநீதி. சீரம் அரக்கனை உப்பை தின்று வளர்ந்தவன் தானே நீ. உனக்கு மட்டும் எங்கிருந்து வந்துவிடும் கிரக்கம். நீ ஒரு மனிதனா? என்ன செய்யணும்? ஏதோ ஆத்திரத்தில் பேசிவிட்டான். அவரை மன்னித்து விடுங்கள் ஐயா, மன்னித்து விடுங்கள். மகனே, ஐயோ, இத்தனை படிகளெல்லாம் உன்னை உருட்டி விட்டார்கள். மகனே, 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 ஏற்கனவே உள்ளத்தில் வலி கண்டவனுக்கு இப்போது உடம்பிலும் வலியா? மகனே, அடிக்கடி ஏதாவது பட்டதா? ரத்தம் கிட்ட ஏதாவது வந்ததா? என்னடா பேசக்கூட மாட்டேன் என்கிறாயே, பேசுடா, பேசு. ஐயோ, என் மகன் மூர்த்தியாகி விட்டானா? சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். ஐயோ, இந்த பாவியை தவிர வேறு யாருமே இங்கே இல்லையா? ஐயா, உங்களுக்கு புண்ணியமா இருக்கட்டும், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்களே. கொண்டு வர மாட்டீர்களா? அம்மா, மகனே, மகனே. இப்படி வாருங்களம்மா, வாருங்கள், உட்காருங்கள். கோழை கரத்தை கட்டிவிட்டு தன் கைவரிசையை காட்டிவிட்டான். இல்லாவிட்டால் அவன் தலையை துண்டாக்கி இருப்பேன். அப்படியெல்லாம் சொல்லாதே ராஜா. உன்னையும் என்னையும் பிரித்து வைக்காமல் ஒரே சிறையில் தள்ளினார்களே, அதற்காக நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அவர்கள் நன்றாக இருக்கட்டும். அமைச்சரே, அவர்கள் இருவரையும் அந்த அரண்மனையை சுற்றியுள்ள அகழியிலே தள்ளுங்கள். அணுவணுவாக விழுங்கட்டும் அவர்களை நம் செல்ல முதலைகள். அதுவே இந்த மடையர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். ஆனால் தண்ணீர் இல்லாத அகழியில் இவர்களை தள்ளி என்ன பயன்? மழைதான் பெய்யவில்லையே. அப்படியா? மாயாபுரியிலே மாதம் மும்மாறி பொழிவதில்லையா? இல்லை. நல்லவர்களுக்கு நமது நாட்டிலே அவ்வளவு பஞ்சம். அதனால் என்ன? பரவாயில்லை, தண்டோரா போடச் சொல்லும். வராத மழையை வரவழைப்பவருக்கு வாரி வழங்கப்படும் என்று உத்தரவு. ராஜா சிறையில போட்டாரா? ஆமா, அவன் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னது? மழையை வரவழைக்கிறவங்களுக்கு அவங்க கேட்ட வெகுமதி எல்லாம் ராஜா கொடுக்கறதா உத்தரவு போட்டிருக்காரு. அப்படின்னா வில்லேண்டிய பாட்டு பாடி மழை வரவழைக்கலாமே. அவன் தான் ராஜாவை பார்த்த உடனே புலி மாதிரி சீர்றானே. வாயை திறந்து ராகமா பாடுவான், ராஜாவே முழுங்குவான். அப்படின்னா இப்ப என்ன செய்யறது? அந்த சர்வகலாமணி உங்ககிட்ட இருக்குல்ல? ஓ, இதோ இத வச்சுக்கிட்டு மகாராஜா கிட்ட பாடுனா பெய்யாத மழையும் பெய்யும். உடனே அவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. வில்லேந்தி விடுதலை செய்யணும்னு சொல்லிவிடு. பலபல, நான் இப்ப ராஜா கிட்ட போறேன். அப்பா, பணமே உன்னா என்ன குணமே. அப்பா, அப்பா, என்ன அது புதையல் கிடைச்ச மாதிரி எழற? புதையலே கிடைக்க மாதிரிதாமா? புதையலா? அப்பா, என்ன ராஜா கிட்ட கூட்டிட்டு போ. நான் பாட்டு பாடி மழையை வரவழைச்சு உனக்கு நிறைய பணம் வாங்கி தரேன். என்னது? கத்திரிச்சா மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிய. நீ பாடி மழை வரவழைக்க போறிய? சரதாமா போய் விளையாடு. பாரு, இப்ப பாடுறேன். பாட்டு நிறுத்துமா? வாய மூடு. புடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு இருக்குது. சிஷ்யா, தூக்கிக்கடா. வார அரமனைக்கு போவா. நான் நடந்தே வரேன்பா. ஐயோ, அரமனைக்கு போற வரைக்கும் நீ வாய வாய மூடுறா, 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 மூடுறா. என்னங்க? என்ன? நான் அப்பவே சொன்னேன். என்ன சொன்ன? லட்சுமியே என் வீடு தேடி வந்திருக்காங்க. போயிட்டு வாடா கண்ணு. மகாராஜா என்ன வேணும்னு கேட்டா எங்க அப்பாவை கேளுங்கன்னு சொல்லுமா? சொல்றியா? இந்த பாருங்க, புத்திசாலித்தனமா போயிட்டுங்க. ராஜா பரிசு கொடுக்க வர்றப்ப போதும் போதும்னு சொல்லாதீங்க. மயிலே மயிலே இறகு போடு என்றால் போடுமா? கூடாது அரசு, கூடாது. நெடுங்கள் சறுக்கள்.
இப்பொழுது சொல், பாடப் போகிறாயா இல்லையா? எனக்காக பாடாமல் வேறு யாருக்காக பாடப் போகிறாய்? மக்களுக்காக பாடுவேன். என்னையா மண்ணிலே சாய்க்கப் போகிறாய்? பாடா பா, யார் மண்ணிலே சாயப் போகிறார்கள் என்று. அம்மா வேதனை காட்சியே காணவில்லையோ சோதனையே நம்மா அமிர்தவர்ஷிணி அமிர்தவர்ஷிணி அமுதே ஓடிவா அமுதே ஓடிவா அமுதே ஓடிவா அமைதி சூழ உலகம் வாழ அருள் மழை அமுதே ஓடிவா அமைதி சூழ உலகம் வாழ அருள் மழை அமுதே ஓடிவா மன்னன் நீதியில் மாறுவதாலே வாழும் வஞ்சனை செய்திடலாமோ மன்னன் நீதியில் மாறுவதாலே வாழும் வஞ்சனை செய்திடலாமோ என்ன தொலையாயே மாணர்கள் என்ன தொலையாயே மாணர்கள் ஏங்கி வாடுதல் போதாதோ அமுதே ஓடிவா வானமுதே ஓடிவா நல்லவர் வாழ பெய்திட மழையால் நல்லவர் வாழ பெய்திட மழையால் நாடும் வாழ்ந்திடும் என்பது பொய்யோ நெல்லும் வளமும் நிறைய செய்வது நீரல்லாமல் வேறேது அமுதே ஓடிவா பானமுதே ஓடிவா உழவோரடைந்த புயலால் வருந்தி வெண்மேகம் மேனி கருக்கவே மழை நீக்கும் வந்த புதிய கவிழ்ந்து அடிவானமெங்கும் நெருக்கவே விழிபோல மின்னல் திறக்கவே விழியோட மின்னல் முழக்கவே தெளிக்கவே குதிக்கலாம் மழை முட்டி தொழிக்கின்ற அமுதே ஓடிவா அமுதே ஓடிவா ஆனமுதே ஓடிவா 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 அப்பாடா, உயிர் வந்தது. அமைச்சரே, நமது அருமை முதலைகளுக்கு உயிர் வந்தது. இவர்களை இழுத்து போய் சிறையில் தள்ளுங்கள். நல்ல நேரம் பார்த்து இவர்களை நம் முதலைகளுக்கு இரையாக்குவோம். மகாராஜா தேவி, தேவி! மகாராஜா 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 நான் செய்த உதவிக்கு இதுதானா நீங்கள் செய்யும் கைமாறு வேண்டாம் அண்ணா வேண்டாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள் கொடுத்த வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றிய கர்ணன், கொடுத்த வாக்கை காப்பாற்றிய தசரதன், கொடுத்த வாக்கை காப்பாற்றிய ஹரிச்சந்திரன், மகாபலி, இவர்கள் என்ன ஆனார்கள் தெரியுமா?
இவர்களைப் போல் நானும் ஆக வேண்டுமா? முடியாது பெண்ணே, முடியாது. அப்பா வாமா. என்னமா ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றுமில்லையப்பா, இன்னைக்கு யாரும் இல்லாமல் எனக்கு பொழுதே போதில்லை. அப்பா, இவளை என் தோழியாக வைத்துக் கொள்ளட்டுமாப்பா? ஓ, தாராளமா. இது யாரு? தயாளர் மகள் இல்லையா? என்னங்க, எங்க பணம் எல்லாம்? என்னங்க இது? ஏன் ஒண்ணும் பேசாம இருக்கீங்க? அந்த பாழா போன ராஜா பணம் கொடுக்காம ஏமாத்திட்டானா? பின்ன பணம் இல்லைன்னு சொல்லி பஞ்சப்பாட்டு பண்ணானோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, நம்ம பொண்ணு பாட்ட பாதையில மறந்துட்டா. அப்புறம் மழையும் பெய்ய மறந்து விடுச்சு, ராஜாவும் கொடுக்க மறந்துட்டான். அடி அவ தலையில இடி விழ, அவன் நாசமா போவான். என் வயத்துல பிறந்திருந்தாலும் அவருக்கு நல்ல புத்தி இருக்கும். இந்த கேடு கட்ட வயத்துல பிறந்த தலை இப்படி கெட்ட புத்தி வந்திருக்கு. என்னடி இது கதையை மாத்திர? பணம் கொண்டாடுறதுக்காக உன் பொண்ணை இல்லாம போடுவாள? அவன் என் பொண்ணு இல்ல, என் பொண்ணு இல்ல, என் பொண்ணு இல்ல. அந்த மூதேவி உங்க மூத்த பொண்டாட்டிக்கு பிறந்தது. தாசில்தாரணி பட்டத்துக்காக அதை தூக்கிட்டு வந்து என் பக்கத்துல போட்டுக்கிட்டு அவன் பக்கத்துல அந்த நாய்க்குட்டியை படுத்து வச்சேன். அப்ப நாய்க்குட்டி உனக்கு பிறந்ததா? முகரைய பாரு. ஏன் இந்த மோர கட்டைக்கு ஆட்சி போட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? வேள்வி என் பண்ணா எங்க என் கண்மணி? கண்மணி அவன் என் கண்ணுல படட்டு கண்ணை தோண்டி போடுறானா? ஐயோ, என் உயிர் போகுதே. பாத்துக்கிட்டு கல்ல மாதிரி நிக்கிறீங்க. இதை வேட்டி தொலைங்க. அதான நடக்காது. பைரவ கிட்ட மன்னிப்பு கட்டிக்கிறியா? முடியாது. முடியாதா? பைரவா கவனிச்சுக்கோ. இனிமே புருஷன் சொல்றபடி கேக்குறேன். வேறுபடியே நான் பெத்த பொண்ணாட்டம் பாத்துக்கிறேன். இனிமே உன்னை நாயேன்னு சொல்லாம நல்லபடியா நடக்குது. போடு போடு போப்புக்கல்ல. 1 2 3 முடிந்தது இன்று குடியரசு, மலர்ந்தது மக்கள் குடியரசு. ஒட்டடா உனது, இனி ஒட்டடா உனது.
நான் அவ்வளவு பைத்தியக்காரன் அல்ல இன்பவல்லி. இதோ பார், திரைச்சந்திரன் அடையாளம். எங்கே பார்க்கலாம்? ராஜகுமாரி, 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 அடிபட்டு போச்சாமா? அதெல்லாம் ஒண்ணு இது உண்மையான செல்வக்கலாமன். முதல்ல என்ன வில்லந்துக்கிட்ட அழைச்சுக்கிட்டு போங்க. நீங்க 3 பேரும் இதை ஜாக்கிரதையா தூக்கிட்டு போங்க. நீங்க என்னோட வாங்க, அரசனை புடிச்சிட்டு வந்துருவோம். இதோ உண்மையான செல்வக்கலாமனே. இதோ பார், திரைச்சந்திரன் அடையாளம். மகளே, தேன்மொழி, இங்க வாங்க. மோசக்கார கொள்ளையத்தையும் கொண்டாந்துட்டேன். சகோதரர்களே, தாயில்லாத பேதைனா எனக்கு இருப்பதெல்லாம் தந்தை ஒருவர் தான். அவரையும் எனக்கு விட்டு வைக்காமல் அழைத்து விட போகிறீர்களா? உங்களிலே ஒட்டியாக என்றும் இருக்க விரும்பும் என்னை திக்கெட்ட அனாதையாக்கி விட போகிறீர்களா? வேண்டாம், வேண்டாம். தயவு செய்து எனக்காக அவனை மன்னியுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கடிதமாவது நான் உரையை புரிந்திருந்தா அதற்கு பதிலாக என் தந்தையை எனக்கு கொடுத்து விடாமல் அந்த நன்றியை நான் உயிருள்ளவரை மறக்க மாட்டேன். இல்லை, கவலைப்படாதே என்பவன், கவலைப்படாதே. உன் தந்தைக்கு நாங்கள் ஒரு தீங்கும் செய்ய மாட்டோம். தந்தை இல்லாத வாழ்விலே உள்ள துன்பச் சுமையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ செய்த உதவிக்கு என் உயிரை கொடுத்தாலும் ஈடாகாது. இன்பவல்லி, இன்பவல்லி, பெண்ணே இன்பவல்லி, இன்பவல்லி, உனக்கு என் மீது இருக்கும் அன்பில் ஒரு துளியாவது எனக்கு மக்கள் மீது இருந்திருந்தால், நான் மக்களை மண்ணாக மதிக்காமல் இருந்திருந்தால் இத்தனை கொடுமைகளையும் இழைத்திருக்க மாட்டேன். இன்பவல்லி, என் அறிவு கண்களை திறந்து விட்ட தெய்வம் நீதானம்மா. மகாராஜா, 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 என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள், என்னையே மன்னித்து விடுங்கள் மகாபிரபு. பிரபு, அதிகார பலத்தால் இன்பத்தின் எல்லையை அடையலாம் என்று நினைத்தேன். ஆனால் துன்பத்தின் ஆழத்தை தான் கண்டுபிடித்தேன். அதிகார வெறியால் உலகத்தை அடக்கி ஆள முடியாது என்பதை இன்றுதான் புரிந்து கொண்டேன் பிரபு. அதிகார ஆணவத்தால், பதவி வெறியால் உலகத்தை அழிக்கத்தான் முடியும். ஆக்கவும் காக்கவும் வல்ல மாபெரும் சக்தி அன்பு ஒன்றுதான். அந்த அன்பின் பெருமையைத்தான் யுகம் யுகமாக நம் புண்ணிய பாரத நாட்டிலே தோன்றும் ஞானிகள் உலகத்துக்கு உபதேசித்து வருகிறார்கள். சொல்லேந்தியார் அவர்களே, இவ்வளவு பேருக்கும் சொந்தமான இந்த கிரீடத்தை நீங்களே வச்சுக்கணும் நினைச்சீங்கல்ல, அதனால வந்த வம்புதான் இவ்வளவு. இது இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. கொண்டாங்க பிரபு. பொறுங்கள், பொறுங்கள். இனி நான் உங்களுக்கு மன்னனும் அல்ல, நீங்கள் எல்லாம் யாருக்கும் அடிமைகளும் அல்ல. நாங்கள் எல்லோரும் மக்களின் பிரதிநிதிகள். அதுவும் மக்கள் விரும்பினார். குழந்தைகள் கண்ட குடியரசே இனி மாயாபுரி மக்களின் மணி அரசு. குழந்தைகள் கண்ட குடியரசு, கொடுமையை வெல்லும் பேரரசு. குழந்தைகள் கண்ட குடியரசு, கொடுமையை வெல்லும் பேரரசு. குடிகளை எல்லாம் அடிமைகள் என்னும் கொள்கை தகர்த்திடுவோம். குடிகளை எல்லாம் அடிமைகள் என்னும் கொள்கை தகர்த்திடுவோம். ஒட்டடா முரசு, இனி ஒட்டடா முரசு.